ஆண்டவர் நம்முடைய சர்ச்சுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, இந்த மாதம் யெகோவா ஈரே மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. யெகோவா ஈரே என்கின்ற நாமம் ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொன்ன ஒரு காரியம். நம்ம நிறைய தடவை நினைக்கிறோம் ஆண்டவருக்கு பெயரிட்டது தான் யெகோவா ஈரே. யெகோவா ஈரேனா, ஆண்டவரே நீங்கள் யெகோவா ஈரேவா இருக்கிறீங்க, என் தேவைகளை சந்திக்கிறீங்க அப்படின்னு ஆபிரகாம் ஆண்டவருக்கு பெயர் சூட்டினாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவல் மீனிங் அது கிடையாது. ஆபிரகாம் எதுக்கு பெயர் சூட்டுகிறார் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். எஸ், போறோண்ணா. ஆண்டவருக்கு பெயரிட்டானா, இடத்துக்கு பெயரிட்டானா? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு பேரிடலை. நம்ம எல்லாரும் என்ன பாடியிருக்கிறோம்? யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நம்ம ஆண்டவரை பார்த்து பாடுகிறோம் யெகோவா ஈரேன்னு. ஆனால் ஆபிரகாம் ஃபஸ்ட்டு எதுக்கு பேர் வச்சார்னா, அந்த இடத்துக்கு பேர் தான் யெகோவா ஈரேன்னு வைக்கிறாரு. நான் தீர்க்க தரிசனமாக இந்த மே மாதம் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து யெகோவா ஈரேனுங்கிற பேரை நான் சொல்கிறேன். உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க பிசினஸை பார்த்து, உங்க பொருளாதாரத்தை பார்த்து, உங்களுடைய கையின் பிரயாசத்தை பார்த்து, இந்த ஊழியத்தை பார்த்து, ஐ ஸ்பெல் திஸ் வேர்ட் ஜெஹோவா ஜைரா ஓவர் a place, over the family, over a situation this morning. எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. யெகோவா ஈரேங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? ப்ரொவைடர், ஆஃப்கோர்ஸ், அதான் மீனிங். தேவைகளை சந்திக்கிறவர். தேவைங்கிற வார்த்தை கேட்டோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? என்னைக்காவது தேவை சமாதானம்னு தோணியிருக்கா? தேவை பூவான்னு தோணியிருக்கா? தேவைங்கிறது புத்தி கேட்டாத தேவனுடைய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, மனசில் இருக்கிற சமாதானம், ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் த சோல். 3 யோவானில் வாசிக்கிறோம், பிரியமானவனே உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. ஆத்துமா வாழுகிறத குறித்து நம்ம யோசிக்கிறோமா? ஜென்ரலாக தேவைகளை சந்திக்கிறதுனா எதோட நம்ம சம்மதப்படுத்துகிறோம்? அதில் தப்பே இல்லை. ஏன்னா இதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் ப்ராஸ்பெரிட்டியை பிலீவ் பண்ணாலும் இது முக்கியம், ப்ராஸ்பெரிட்டியை பிலீவ் பண்ணாட்டியும் இது முக்கியம். இல்லை பிரதர், இந்த உலகத்தில் நான் எதையுமே கொண்டு வந்ததில்லை, நான் எதையுமே கொண்டு போகிறது இல்லைன்னா உங்கள் பையனுக்கு யாரும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. உங்கள் பையனுக்கு பேட்டா ஷூ வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. சர்ச்சு வராது. ஆண்டவர் அங்கிருந்து ஒரு மின்னலை அனுப்பிச்சு அந்த மின்னல் வழியாக ஒரு ஷூ உங்கள் பையனோட காலில் டக்குன்னு மாட்டாது. எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் 5 ரூபாயாவது தேவை. ஒரு சோப்பை வாங்கி நீங்கள் க்ளீன் பண்ணணும், இல்லைனா துவைக்கணும். ஒரு ஊர்வசி சோப்பை வாங்கணுன்னா கூட அந்த காலத்தில் 1 ரூபாவாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ரூபான்னு தெரில. இன்னும் 1 ரூபா தானா? 10 ரூபாயா? ஸோ அந்த சோப்பு வாங்குறது கூட உங்களுக்கு காசு வேணும். ஸோ ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறவர்னா, ஒருவேளை எல்லாமே இருந்தாலும் முக்காவாசி எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, அந்த காசுங்கிற டிபார்ட்மெண்ட்டில் தான் நிற்கிது. இன்றைக்கி கூட ஆண்டவர் செழிப்பாக எப்படி தருகிறாரு, எப்படி உங்களை போஷிக்கிறாரு, எப்படி உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இங்கிலீஷில் இந்த வார்த்தை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வார்த்தை பேர் ப்ரொவிஷன். எல்லோரும் சொல்கிறீங்களா? ப்ரொவிஷன். ப்ரொவிஷன்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. ப்ரோ ப்ளஸ் விஷன். விஷன் இல்லாமல் ஆண்டவர் ப்ரொவைடே பண்ண மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் கனவு இல்லாமல் ஆண்டவரே தாரும் தாரும் தாருன்னா ஒன்றும் தரமாட்டார். ப்ரொவிஷனில் தான் உங்களுடைய ஜெபத்தோடைய ஆன்சரே இருக்குது. அந்த வார்த்தையில் ப்ரோ ப்ளஸ் விஷன். ப்ரோனா என்னங்க? ப்ரோன்னு சொல்லுவோம். ப்ரீ பிளானிங், ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்னா, வெட்டிங்க்கு முன்னாடியே இமானுவலும் ஹெலனும் போய் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. வெட்டிங்க்கு முன்னாடியே ஃபோட்டோ எடுத்தால் ப்ரீ வெட்டிங். வெட்டிங்க்கு அப்புறம் போய் ஃபோட்டோ எடுத்தால் போஸ்ட் வெட்டிங். ப்ரோ அப்படின்னா முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ ப்ரொவிஷனில் என்ன அர்த்தம் இருக்குது? விஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் தருகிற அனுகூலமான கதவுகளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ப்ரொவிஷன். நிறைய பேர் காலையில் தூங்கி எந்திரிச்சு என்ன வேலையே செய்கிறதுன்னு தெரியாமல், வாழ்க்கையில் ட்ரீம் இல்லாமல், வாழ்க்கையில் கோல் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துட்டு ஆண்டவரே தாங்கன்னா, நான் இன்றைக்கி இது நற்செய்தியாக பேட் நியூஸான்னு தெரில, ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் தர மாட்டார்.
யாருக்கு தெரியுமா ஆண்டவர் தராரு? யாருக்கு விஷன் இருக்குதோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் தராரு. நீங்கள் செழிப்பை விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காம இருந்தாலும் சரி, நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி நீங்கள் உங்களை கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடாட்டியும் சரி, யாருக்கு ஆண்டவர் தருகிறார்னா, யார் யாருக்கு விஷன் ட்ரீம் இருக்குதோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் தருகிறார். அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேருக்கு, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு, நம்ம எல்லாருக்குமே த கிரேட்டஸ்ட் கோல் டெஸ்டினா லக்கு எதுவாக தெரியுமா இருக்குது? காசாக தான் இருக்குது. நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்டினி காசாக இருக்குது. எப்படி? நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறீங்க, பிறந்து வாழ்கிறீங்க, எதுக்காக படிக்கிறீங்க? பார்த்தீங்களா, இன்னும் கல்யாணத்துக்குன்னு சொல்லலை, குடும்ப வாழ்க்கைக்குன்னு சொல்லலை. எதுக்காக படிக்கிறீங்கன்னு சொன்னோன்னே நீங்கள் குடும்பத்திற்காகன்னு சொல்லலை. டெஃபினட்டாக அப்போ தான் பொண்ணு கொடுப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு எது வந்து நிற்கிது? சம்பாதிக்கிறதுக்கு. ஓகே, நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, ஒரு யூஜி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, ஒரு பிஜியும் வாங்கிட்டீங்க, இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எதை நோக்கி ஜென்ரலாக 95% கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க, அடுத்து என்ன வருது? கல்யாணம். அஃப்கோர்ஸ் கல்யாணம் வாங்கினதுக்கு நான் எது உங்கள் லக்கை குறித்து பேசுகிறேன், உங்கள் டெஸ்டினியை குறித்து பேசுகிறேன், எதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு பேசுகிறேன். 95%க்கு காசு தான் டெஸ்டினி. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பேசுகிறோம்? அந்த வசனத்தை பேசுவோம், அந்த அந்த என்ன சொல்கிறது, மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். ஐயோ, செழிப்பை நம்ம விசுவாசிக்கிறது இல்லை பிரதர், ஆண்டவர் செழிப்பை தரமாட்டார், நம்ம செழிப்புக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை எதை நோக்கி நம்ம வாழ்கிறோம்னா காசுக்காக. எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கல்யாணத்துக்குள்ளே போகிறீங்க, கல்யாணத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் த மணி டிசைட்ஸ் யாரை கல்யாணம் பண்ணுறதுன்னு. அம்மாவா இல்லைங்களா? இது ஒன்றும் சினிமா கிடையாதுங்க. ஆட்டோ ரிக்ஷா டிரைவரு அம்பானி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறது சினிமா, அதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். அதுவும் நடக்கிறது இல்லை இப்போ. ஸோ அந்த மாதிரி காதில் பூ சுற்றுற கதையெல்லாம் இனிமேல் நடக்காது. ஸோ நம்ம எப்படி மணமகளை நம்ம செலக்ட் பண்ணுறோம்? அக்கார்டிங் டு ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்ட். ஆமாவா இல்லைங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. குழந்தைய எந்த ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி பண்ணலான்னு எது டிசைட் பண்ணுது? காசு இருந்தால் நல்ல ஹாஸ்பிட்டல், காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஓகேவா? அப்புறம் குழந்தைய வளர்க்குறீங்க, எந்த ஸ்கூலில் சேர்க்குறதுன்னு எது டிசைட் பண்ணுது? காசு. யாராவது காசு இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்க வச்சுருக்கிறீங்களா? இல்லை பிரதர், நம்ம ஒரு மாடலாக இருப்போம், இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பசங்களை போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம படிக்க வைக்கிறோமா? இல்லை. ஸோ வளர்க்குறீங்க. யூனிஃபார்மில் எங்கே மெட்டீரியல் வாங்குறீங்க? மதரசாவில் வாங்கணுமா இல்லைனா வேறு எங்கே போய் வாங்குறதுன்னு எப்படி டிசைட் பண்ணுறீங்க? ஓகேவா? வண்டியில் போய் விடலாமா, வேனில் அனுப்பிச்சு விடலாமா, எது டிசைட் பண்ணுது? இல்லை பஸ்ஸில் ஏற்றி விடலாமா, எது டிசைட் பண்ணுது? காசு. சர்ச்சுக்கு வர்றது எப்படி வரலான்னு எது டிசைட் பண்ணுது? உங்களுடைய வாஞ்சையா காசா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் நான் உங்களை விட போகிறதில்ல. எது டிசைட் பண்ணுது? எல்லாமே காசு. ஸோ எதை நோக்கி நம்ம எல்லாரும் பயணிக்கிறோம் பாருங்கள். எவ்ரி சிங்கிள் டே மணி இஸ் டிக்டேட்டிங் யுவர் வேர்ல்டு. உங்களுடைய உலகத்தை எது தெரியுமா ஆட்டி படைக்குது? மணி தான் ஆட்டி படைக்குது. ஆனால் வசனம் அப்படி சொல்கிறது இல்லை. நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி, அதுக்கப்புறம் நீங்கள் உழைச்சிட்டே இருக்கிறீங்க. ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சின்ன கார், ஆல்டோ கார் எதுக்கு வாங்குறாங்க? பார்க்கிங் நல்லா இருக்குன்னு யாராவது வாங்கியிருக்காங்களா ஆல்டோ காரு? அவ்வளோதான் காசு கொடுத்து வாங்க முடியும். இல்லை ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குற அளவுக்கு காசு இருந்துச்சுன்னா யாராவது ஆல்டோ கார் வாங்குவாங்களா? இல்லை பிரதர், எங்கள் வீட்டு சந்து கொஞ்சம் இடுக்கலாக இருக்குது, அதனால் ஆல்டோ மட்டும் தான் எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், அப்படி யாராவது வாங்கியிருக்காங்களா? வாங்க மாட்டாங்க. ஏன்னா காசு நம்மளால் அவ்வளோதான் அஃபோர்ட் பண்ண முடியும். எது டிக்டேட் பண்ணுது உங்கள் காரை? காசு. அதுக்கப்புறம் வீடு வாங்கலாமா, ரெண்ட் வீட்லேயே இருக்கலாமான்னு எது டிக்டேட் பண்ணுது? காசு. எப்போ ரிட்டையர்மெண்ட் எடுக்கலான்னு எது டிக்டேட் பண்ணுது? காசு. வாலண்டியரிங் ரிட்டையர்மெண்ட்டாக விஆர்எஸ் வாங்கலாமா, இல்லைனா 60 வருஷம் வேலை செஞ்சுட்டு நிறைய பேர் காசு பத்தாதனால வேறு பிஸ்னஸ்லலாம் போய் அம்மாமாரெலாம் வேலை செய்கிறாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வேலை செய்கிறாங்க, ஏன்னா காசு பத்துறது இல்லை. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 95% பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வீடு கட்டி முடிச்சிடுவீங்க. வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் பசங்களுக்கு செட்டில் பண்ணி வைக்கிறதுக்கு பொண்ணுனா நிறையா பொண்ணு கிடையாது, கோல்டு மற்ற எல்லா சவரன்லாம் வாங்கி வைக்கணும். ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் உண்மையாக நீங்கள் இருக்கணுங்க. நீங்கள் காலையில் அப்போ தான் ஆண்டவர் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் அன்றைக்கி காலையில் தரப்போகிறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இன்னையிலேருந்து கடன் பிரச்சனை யாருக்கும் இருக்க போகிறதில்ல. கடன் என்கின்றது ஒரு சுமை. லோன் இஸ் அ பர்டன், லோன் இஸ் அ கர்ஸ், டெட் இஸ் அ கர்ஸ். ஆண்டவர் சிலுவையில் உங்களுடைய கடன்லாம் எடுத்து சிலுவையில் அவர் அரைஞ்சிருக்கிறார். கடன்லேருந்து விடுதலை வேணும்னா ஆண்டவருடைய நிறைவில் நீங்களும் நானும் வாழ ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க?
இன்னைக்கு வந்து நான் பேச போகிற இந்த காரியம், நான் ஒரு அனாயிண்டிங்கை பற்றி பேச போகிறேன். இந்த அனாயிண்டிங் உங்களுடைய யோக்கை பிரேக் பண்ண போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய நுகங்களை முறிக்கிற காலை வேளையாக இருக்க போகிறது. நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்டால் மட்டும் போதும், உங்களுடைய நுகங்கள் முறிய சத்தம் உங்களுடைய காதுகளில் கேட்கும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு லக்க காசு இல்லாமல் செட் பண்ணணும். யோர் டெஸ்டினி ஷுட் நெவர் பி மணி. யாருக்கு டெஸ்டினி காசாக இருக்குதோ, உங்களுக்கு காசு தான் பெரிய வில்லனாக இருக்கும். காசு உங்கள் கைக்கு வரவே வராது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னதை தரும்? சத்தமாக சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்மளுடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்னு? நம்மளுடைய ஆண்டவருடைய தன்மையை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர், நேச்சரே உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நீங்கள் எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறீங்க? ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவில் வாழுகிறதற்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இஃப் காட் blesses you and me, உங்களை என்னை ஆண்டவர் ஆசீர்வச்சா அவர் ஐஸ்வர்யத்தை தருகிறார். அது மேட்டர் இல்லை, அதோட கூட வேதனையை கூட்டி தரமாட்டார். இந்த உலகம் உங்களுக்கு ஐஸ்வர்யம் தருது, ஆனால் வேதனையை கூட்டி கொடுக்கும். உங்கள் கதை ஒருத்தன் தட்டினே இருப்பான், கால் ஒருத்தன் அடிச்சுனே இருப்பான். இதனால மதியானம் 2 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் காலை எடுத்துடாதீங்க. யாரும் எந்த ஆஃபீஸ்லேருந்தும் கால் வராது. பேங்க்கு மாற்றி மாற்றி உங்களை அடித்து லோனை தள்ள ட்ரை பண்ணுவாங்க. மதியானம் 2 மணிலேருந்து ஃப்ரீ அட்வைஸ் இதெல்லாம். ஆஃப்டர்நூன் 2 to 5 எந்த காலையும் எடுக்காதீங்க. வேறு யார்கிட்ட இருந்தும் கால் வராது. நீங்கள் மனைவி வந்து என்னை ரொம்ப நேசப்படினால கால் பண்ணுறாங்கன்னு பார்க்காம நீங்கள் எடுத்துடாதீங்க. மனைவிகிட்ட இருந்த கூட வராது. பேங்க்கு தான் உங்கள் ஆளை துரத்தி பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த மதியான டைமில். எத்தனை பேர் என்னோட பயணிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு பெரிய விடுதலையின் காலை வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், நம்மளுடைய லக்க காசு இல்லாமல் ஒரு பெரிய விஷன் அண்ட் ட்ரீமை நீங்கள் செட் பண்ணுகிறப்போ ஆண்டுடைய ப்ரொவிஷனை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆதியாகமம் 22:14 அவருக்கு தேவை காசு கிடையாதுங்க. அவருக்கு தேவை ஒரு பொருளாதார தேவை கிடையாது. ஆபிரகாமுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே ஆண்டவர் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டாரு. என்னன்னா, உன்னை ஜாதிகளுக்கு பிதாவாக்குவேன், வானத்தின் நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்குதோ அதே போல் உன்னுடைய ஜாதியை பெருக பண்ணுவேன், உன்னை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் யாருமே இருக்க மாட்டான். ஆண்டவர் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டாரு. இவருக்கு என்ன மென்டாலிட்டி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, he had a vision. பக்கத்தில் இருந்த திரும்பி பார்த்து சொல்லுங்கள், do you have a vision கேளுங்க. do you have a vision? சில பேர் சொல்கிறாங்க, என் விஷன் சரியில்லை பிரதர். அந்த விஷனை சொல்லலை, அந்த விஷனும் ஆண்டவர் இன்னைக்கு ஹீல் பண்ண போகிறாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிமோனி வந்துச்சு. ஒரு தம்பி டெக்ஸ்ட் பண்ணால், நம்ம சர்ச்சுக்கு வந்த பையன், அவனுக்கு கண்ணில் நான் ஏதோ ஒரு வர்ஷிப் ரீடிங் அப்போ சொன்னேன், யார் யார் கண்ணாடி போட்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் வந்து உங்களுடைய ஐசைட்டை ஹீல் பண்ணுறாரு அப்படின்னு. ஒரு பையன் சொன்னால், கண்ணாடி இல்லாமல் இப்போ எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு. காட் இஸ் டச்சிங் பீப்புள். ஹல்லேலூயா. இந்த விஷனே ஆண்டவர் ஹீல் பண்ணுறாரு. வாரம் வாரம் நம்ம இங்கே வர்றது ஏதோ 4 பாட்டு பாடிட்டு வசனத்திலிருந்து வார்த்தையை வாசிட்டு போக வரலங்க. ஆண்டவரை டேஞ்சிபிளாக தொட வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஐசக்கோடைய சத்தத்தையும் கேட்க வரல, கிங்டம் கம்யூனிட்டியில் உட்காரவும் வரல, ஆண்டவரை தொட வரீங்க. எத்தனை பேர் ஆண்டவரை தொட்டு கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு காலை வேளையிலையும் ஆண்டவரை நீங்கள் தொடுங்க. ஆண்டவர் உங்களை தொடுகிற காலை வேளையாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இவருக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேவையே கிடையாது. இவருக்குன்னு ஒரு ட்ரீமை செட் பண்ணிட்டாரு. ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிணும். அப்போ தான் சொல்கிறாரு, மகனை கூட நீ கொடுக்க வேணாம், நான் அந்த இடத்துல வேற ஒரு பலியை நான் ரெடி பண்ணுறேன்னு சொன்ன உடனே அந்த இடத்துக்கு ஆபிரகாம் பேர் வைக்கிறார். இடத்துக்கு பேர் தான் யெகோவா ஈரே. ஆண்டவருக்கு பார்த்து சொன்ன வார்த்தை கிடையாது, இடத்துக்கு வச்ச பேர் தான் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவர் பல காரியங்களை நம்மளோட பேச போகிறாரு. ஒரு 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 வசனத்திலேருந்து ஆரம்பிப்போம். இந்த வசனம் வந்து ரொம்ப பாசிட்டிவான வசனம் கிடையாது, ஆனால் இதுலேருந்து ஆரம்பிப்போம். 1 தீமோத்தேயு 6:10. நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை தான். 1 தீமோத்தேயு 6:10. பணஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, பண ஆசை இல்லை, பண ஆசை இல்லை, பண ஆசை இல்லைன்னு வெறும் வாயினால சொல்கிறோம், ஆனால் இருதயம் ஃபுல்லாக பண ஆசைனால தான் நிரம்பி இருக்கு. நான் அதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டாக தான் சொன்னேன். நிறைய பேருடைய வாழ்க்கையோட இலக்கே என்ன? நான் சொன்னேன், பிறந்ததுலேருந்து எப்படி வாழ்ந்து, எப்படி வீடு கட்டி, எப்படி கார் வாங்கி, எப்படி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு. நீங்கள் பண ஆசை இல்லைங்கிறீங்க, ஆனால் பணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்குது. யார் யாருக்கு வாழ்க்கையில் டெஸ்டினி இல்லையோ, லக்கு இல்லையோ, உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. யூ ஹேவ் த லவ் ஃபார் மணி.
யார் யாருக்கு விஷன் இல்லையோ, இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ விஷன், யூ ஜஸ்ட் ஹேவ் அ லவ் ஃபார் மணி. எல்லாருமே காசு நோக்கி ஓடுறோம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் வேலை தான் உங்களை வாழ வைக்குதுன்னு. கிடையாது. யார் யார் உங்களுடைய மனதில் நீங்கள் யோசித்து வச்சுருக்கிறீங்களோ, என் வேலைனால தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் பண ஆசையில் இன்டைரக்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேலை உங்கள் சோர்ஸ் கிடையாது, ஆண்டவர் தான் உங்கள் சோர்ஸ். உங்களுடைய எதிர்பார்ப்பு வேலை கிடையாது, உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர். உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவில் வாழுகிறதுக்கு வேலை உங்களுக்கு உதவி செய்கிறது. மணி ஹெல்ப்ஸ். மணி உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு டூல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ச்சில், இந்த மாதிரி ஒரு செட்டப்பில், இந்த மாதிரி கேமராவில், இந்த மாதிரி ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஒரு 2 lakh rupees மாதம் ஒரு பிரதர் தரேன்னு சொல்கிறாரு. பிரதர் இங்கே இருக்க வேணாம், ஒரு பெரிய இடத்துக்கு போங்க, இல்லை நிறையா 4-5 கேமராவை செட் பண்ணுங்கள், இல்லை நம்ம நிறையா நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜியில் போகலான்னா, நான் பேசுகிற விதம் எந்த விதத்துலையும் மாறாது. எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்க? இதே மாதிரி கற்றுவேன். ஒருவேளை நீங்கள் ஏர்லி மார்னிங் ப்ரேயருக்கு வரவங்களா தெரியும், 8 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்பையும் இதே மாதிரி தான் பேசுவேன், இதே மாதிரி பாட்டை பாடுவோம், இதே மாதிரி ஜங்கு ஜங்குன்னு குதிப்பேன். இங்கே பாருங்கள், வேறு எதையுமே ஆல்ட்ரு பண்ணாது. when you have a vision. காசு என்ன பண்ணுது? இன்னும் லார்ஜ் ஸ்கேலில் ஊழியத்தை செய்ய உதவி செய்யுது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ இப்படி தான் காசு உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யணும், உங்களுடைய லக்கை நோக்கி போகிறதுக்கு உதவி செய்யணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஸோ யார் உங்களுடைய வாழ்க்கை நோக்கமே நான் வீடு கட்டணும், என் பசங்களை செட்டில் பண்ணணும், அப்படியே வாழ்ந்துடணும். 70 வயசில் உங்களுக்கு என்ன லக்கு இருக்கும்? அட் த ஏஜ் ஆஃப் 70. நிறைய பேர் யங் பீப்புள் இருக்கிறீங்க, ரொம்ப வயசானவங்களாம் கொஞ்சம் கம்மி தான். 70 வயசில் உங்களுக்கு லக்கு இருக்கா? லக்கு இல்லைன்னா 70 வயசு இட் இஸ் நாட் ஓல்டு. நீங்கள் 70 வயசில் கூட உங்களுக்கு ஒரு லக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு டெஸ்டினியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், when you have a vision you will get a provision. உனக்கு ஒரு விஷன் இருக்கிறப்போ ஆண்டவர் உங்களுடைய தேவையை சந்திப்பார், உங்களை போஷிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் யாரங்க போஷிக்கிறாரு? யாருக்கு தாகம் இருக்கிறதோ, யாருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ வாழ்க்கையை நோக்கி, நான் சும்மா வாழலப்பா, நான் ஏதோ ஒரு லக்கை பார்த்துட்டு. நான் இன்னொன்று சொல்கிறேன், லக்குன்னா உடனே எல்லாரும் ஊழியத்தை லக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் ஒரு தப்பான நோஷன். சர்ச்சில் பாஸ்டர் சொல்லிட்டாரு, வாஞ்சன்னு இன்றைக்கி வேலையை ராஜினாமா பண்ணிடலாமா, நம்ம நேராக இப்போ பீகாருக்கு மிஷினரியாக போயிடலாமா? நோ 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 நோ. அழைப்புங்கிறது ஊழியம் கிடையாது. பெசலேலுக்கு என்ன அழைப்பு? கிரியேட் பண்ணுகிறது, உடன்படிக்கை பற்றிய செய்கிறது தான் அவருடைய அழைப்பு. பைபிளில் ஒரு யோசேப்பை குறித்து சொல்லியிருக்கு, மத்தேயு 22 நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம வாசிக்க போகிறோம், 22 27. இந்த யோசேப்பு பணக்காரராக இருந்தார். எதுக்காக தெரியுமா பணக்காரராக இருந்தார்? இயேசுடைய சடலத்தை வைக்கிறதுக்காக மாத்திரமே பணக்காரராக இருந்தார். ஏன்னா ஒரு தீர்க்க தரிசனம் ஏசால எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ரிச் அண்ட் புவர் வில் bury him அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்காக யோசேப்பு பணக்காரராக இருந்தார். பணக்காரராக இருக்கிறது எதுக்குங்க? உங்களுடைய ஆசைக்கு கிடையாது, உங்களுடைய லக்குக்காக, உங்களுடைய அழைப்பிற்காக. எத்தனை பேர் புரிஞ்சுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கொள்கிறீங்க? என்னுடைய பயணிக்க ஆண்டவர் உங்களை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக போகிறாரு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஏன்னா இந்த மாதம் மே மாதத்தில் நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் டெலிவரன்ஸ் இயேசுவின் நாமத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அண்ட் சர்ச்சுக்கு ரெகுலராக வரவங்களுக்கு தெரியும், நம்ம ஃபினான்சஸை பற்றி ஒவ்வொரு வாரமும் பேசுகிறதில்ல. நம்ம ஆண்டுடைய ரத்தத்தை பற்றி பேசுகிறோம், மன்னிப்பை பற்றி பேசுகிறோம், பரிசுத்தமான வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம், எப்படி கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழணும்னு வல்லமையோட அத்தாரிட்டி ஆஃப் அ பிலீவரை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த மாதம் எஸ்பெஷலாக நம்ம ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்கை மாத்திரம் இல்லை, ஆத்துமா வாழ்ந்தால் தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேருக்கு காசு இருக்குது, ஆனால் இருதயத்தில் சமாதானம் கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி வச்சிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, காசு வந்தால் சமாதானம் போயிடும். இல்லைங்க, why not? சமாதானமும் ஆசீர்வாதமும் ஏன் சேர்ந்து வரக்கூடாது? ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சமாதானமும் ஆசீர்வாதமும் ஏன் சேர்ந்து வரக்கூடாது? ஏன் தெரியுமா வர மாட்டேங்குது? காசு இருக்கிறவங்களுக்கு லக்கு இல்லை, லக்கு இருக்கிறவங்களுக்கு காசு கிடையாது. பேட் காம்பினேஷன். ஆனால் கிங்டம் கம்யூனிட்டி சர்ச்சில் உங்களுக்கு லக்கும் இருக்கணும், டெஸ்டினியும் இருக்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதமும் இருக்கிறனால அந்த லக்கை நோக்கி ஓடுகிறதற்கு ஹல்லேலூயா, உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு பண ஆசைலாம் இல்லைப்பா, அப்புறம் எதுக்காக வாழ்கிறீங்கன்னு கேட்டால் இந்த லிஸ்ட்டை தான் சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களை அறியாமவே எல்லா ரூட்டும் உள்ளே வர ஆரம்பிச்சிருது. யாரை ஏமாற்றலாம், எப்படி ப்ராக்ஸி போட்டுட்டு வேலைக்கு ப்ராக்ஸி போட்டுட்டு வேற எங்கேயாவது போகலாம், எப்படி குறுக்கு வழி. அன்றைக்கி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார்,
ஒருத்தருக்கு காசு கொடுத்தாப்லையாம். எதுக்காக காசு கொடுத்தாங்கன்னா, என் காசை டபுள் பண்ணி கொடுக்குறேன்னு காசு வாங்கினாரு அப்படின்னு. அந்த மாதிரியெல்லாம் பைபிள் சொல்கிறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டபுள் பண்ணியெல்லாம் கொடுக்காது, இன்ஸ்டண்ட்டாலாம் டபுள் பண்ணியெல்லாம் கொடுக்காது, அதெல்லாம் டேஞ்சர். அந்த மாதிரி இங்கே காசு போட்டிருந்தீங்கன்னா சோத்திரம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியெல்லாம் ஆண்டவர் இன்ஸ்டண்ட்டாலாம் தர மாட்டார். உங்களுக்கு விஷன் இருந்துச்சுன்னா ஆண்டவர் ப்ரொவிஷன். ஆண்டவர் யாருக்கு காக்காவை தெரியுமா அனுப்புகிறாரு? எலியா மாதிரி ஒரு ஆள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரோ, ஆண்டவரே நீங்கள் எங்கெல்லாம் என்ன போக சொல்கிறீங்களோ நான் போகிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் காக்காவை அனுப்புவார். யாருக்கு ஆண்டவர் மன்னா தராரு? யாருக்கு தீர்மானம் வாங்கி கீழ்ப்படிந்து, ஐயோ ஆண்டவர் எங்க தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற காலம் வந்துருச்சுன்னு மோசேயோட வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் நடந்து போனாங்களோ அவங்களுக்கு தான் வானம் திறந்து மன்னா வரும். மற்றவங்களாம் என்னன்னு கேட்டுனே இருக்க வேண்டியதான். மற்றவங்களுக்கு எல்லாம் யார் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறீங்களோ உங்களுக்கு மன்னா வரும். இன்னைக்கு காலையில் இட் இஸ் நாட் டூ லேட். ஒருவேளை விஷனே இல்லாமல் இருந்தீங்கன்னா, ட்ரீமே இல்லாமல் இருந்தீங்கன்னா, ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதுவீங்க, என்னுடைய அழைப்பு ஆண்டவர் இதுக்காக தான் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாருன்னு. ஆண்டவர் உங்களை எப்படி செழிக்க பண்ண போகிறாருன்னு நீங்கள் பாருங்கள். when you have a vision you will get a provision. hallelujah. எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறீங்க? நம்மளுடைய சர்ச்சில் பாவர்ட்டிக்கு இடமே இருக்காது, இடமே இல்லை. இனிமேல் யார் நம்மளுடைய சர்ச்சில் கால் வைக்கிறாங்களோ அங்கே தரித்திரத்துக்கு இடமே கிடையாது. ஹalleluya. யாராவது சொல்ல முடியுமா தரித்திரம் ஒரு ஆசீர்வாதமா, தரித்திரம் ஒரு சாபமா? நீங்க சொல்றீங்களா? இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லியாச்சு. இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதுவும் சம்மந்தப்பட்டது இருக்கு? ஐஸ்வர்யம். அப்ப ஆசீர்வாதம் இல்லைன்னா அங்கே என்ன வரும்? சாபம் தான், அங்கே தரித்திரம் தான் இருக்கும். அண்ட் வசனம் சொல்லியிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக தரித்திரர் ஆயிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனத்தை இப்பயே வாசிடலாம். 2 கொரிந்தியரில் இருக்கும். 2 கொரிந்தியர் 8:9 வாசிங்களா? 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, எஸ், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஜீசஸ் வாஸ் ரிச். ரிச்னு சொல்றப்போ வெறும் பொருளாதாரத்தை ரிச்சு சொல்லலை, அவர் ஆவியில் ரிச்சாக இருந்தார். ஆவியில் ரிச்சாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, மனசில் அவர் ரிச்சாக இருந்தார். என்ன தெரியுமா, கூட இருக்கிறவங்களாம் அவளை சாகடிக்கலாம்னு நினைக்கிறாங்க, அவர் பாட்டு கம்முன்னு போயிடுறாரு அங்கிருந்து. கேவலாத வார்த்தை. ஜீசஸ் எப்படி தெரியுமா ஹியூமிலியேட் பண்ணுறாங்க? ஜீசஸை எங்கே குத்துனா வலிக்கும் தெரிஞ்சு ஹியூமிலியேட் பண்ணுறாங்க. உண்மையாலுமே தேவனுடைய குமாரனா இறங்கி வாப்பாங்கிறாங்க. ஆண்டவருக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும் பாருங்க. எந்த இடத்துல குத்துறாங்க பாருங்க, வார்த்தையினால குத்துறாங்க. ஆனால் வாயை திறவாத ஆட்டுக்குட்டியை போல அவர் இருக்கிறாரு. ஏன்னா he was rich in spirit, soul and body. அவர் எல்லா பகுதிகளிலும் அவர் ரிச்சாக இருந்தார். for ye know the grace of the Lord Jesus Christ. தமிழில் வாசிக்கலாம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்து கொண்டிருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் ரிச்சாக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அவர் தரித்திரர் ஆனாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா உங்களை ஐஸ்வர்யவானாக்க. ஹalleluya. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த சர்மன் ஸ்டார்ட் பண்ணவே சொன்னேன், ஆண்டவருடைய ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் வந்துடாது. யாருக்கு விஷன் இருக்குதோ, யார் செல்ஃப் சென்டர்டாக இல்லையோ, உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய ப்ரொவிஷன் வரும். எனக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ போகிறேன், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவரை அழைத்திருக்கிறாருன்னு யார் சொல்கிறீங்களோ உங்களுக்கு தான் கிரேட் ப்ரொவிஷன் வரும். நான், என் பசங்க, என் குடும்பம், என் வீடு, என் காரு, என் பங்களான்ட்டு இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஓலப்பா. God wants you to do hard work, but God doesn't give you hardship. சுமையை தருகிறது இல்லை, ஆனால் கடினமாக நீங்கள் உழைக்கணும்னு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நிறைய பேர் சோம்பேறித்தனமாகவே இருக்கிறது. காலையில் எழுந்திரிச்சோன்னே எதுக்குமே உழைக்கிறது இல்லை. எனக்கு என்னப்பா ஒரு 200 ரூபா போகுது இன்றைக்கி, 200 ரூபாவில் ஒரு பன்னும் டீயும் குடிச்சிட்டு நியூஸ் பேப்பரை வாசிச்சுட்டு. விஷன் யார் இப்படி இருப்பாங்கன்னா விஷன் இல்லாதவங்க. ஃபஸ்ட்டு யார் லேட்டாக எழுந்திரிப்பாங்க? விஷன் இல்லாதவங்க. ஃபஸ்ட்டு யார் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க? விஷன் இல்லாதவங்க. விஷன் இருந்துச்சுன்னா உங்களை போட்டு உழுக்குன்னு உழுக்கும். நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. அட்லீஸ்ட் உங்களுடைய மனைவியை கண்டுபிடிக்கிறதா உங்களுடைய விஷனாக இருக்கட்டும். அட்லீஸ்ட். ஏன்னா ஆதாமுக்கு அதான் விஷன். ஒன்றும் கவலை இல்லைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் மனைவியை கண்டுபிடிக்கணும். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், ஒன்றும் தப்பே இல்லை.
அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அட்லீஸ்ட் அது உங்களை சோம்பேறித்தனத்திலேருந்து வெளியே வர உதவி செய்யும். எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்க? எத்தனை பேர் என்னுடைய பயணிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே வாசித்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 10:22. நீதிமொழிகள் 10:22. நிறைய வசனம் வாசிக்க போகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன தரும்? ஐஸ்வரியத்தை தரும். அதுடனே கூட வேதனையே உங்களுக்கு தர மாட்டார். இது யார் சொல்றாருன்னா சாலமோன் சொல்றாரு. சாலமோன் சொல்றாருன்னா ஏன்னா ஐஸ்வரியத்தை அவர் ருசி பார்த்தனால அவர் சொல்றாரு. எல்லாரும் சொல்றோம் சாலமோனுடைய ஆசீர்வாதம், சாலமோன் மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாருமே இல்லை. சாலமோனுடைய காலத்தில் பொன்னும் வெள்ளியும் ஒரு பொருட்டாக எண்ணப்படலை. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சாலமோனுடைய ஃபஸ்ட்டு விஷன் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு தேவாலயம் கட்டணும். எங்கள் அப்பாவோட ஆசை அதுதான். எங்கள் அப்பாவோட வாஞ்ச ஆண்டவருக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணணும்னு அதை நான் எடுத்து செய்வேன்னு விருப்பப்பட்ட உடனே அவர் ஞானத்தை தான் கேட்குறாரு, காசை கேட்கல. அந்த ஞானத்தை கூட எதுக்காக கேட்குறாரு? என் குடும்பத்துக்காக கேட்கல. தேசத்தை நடத்தணும்பா, நான் ஒரு சின்ன பையனாக இருக்கிறேன், தேசத்தை நடத்த கொஞ்சம் ஞானத்தை கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒன்றை மாதிரி ஐஸ்வர்யவான இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுன்னு ஆசீர்வதிக்கிறாரு. When you are not self-centered, God's prosperity will come. நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, நிறைய பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்போ நிறைய பேர் ஏன் தசம பாகம் கொடுக்குறீங்க? ஆண்டவரே நான் தசம பாகம் கொடுக்குறேன், அடுத்த மாதம் எனக்கு இன்கம் அதிகமாகட்டும். நோ, பேட் வே ஆஃப் கிவிங். ஏன் காணிக்க போடுறோம்? ஏன் காணிக்க போடுறோன்னா ஆண்டவரே என் கண்ணை குத்திடுவார். ஆண்டவர் அவ்வளோ மோசமானவர் இல்லைங்க. இன்னொன்று சொல்லிட்டா, ஆண்டவருக்கு உங்கள் காணிக்க தேவையில்லை. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்காம இருந்தாலும் அவர் தங்கத்தினால ஆன சிங்காசனத்தில் தான் உட்காந்துருப்பார். நீங்கள் குடிசையிலேருந்து வந்தாலும் அவர் அங்கே தான் இருப்பார். நீங்கள் பங்களாவில் வந்தாலும் அங்கே தான் இருப்பார். நீங்கள் நடந்து வந்தாலும் அவர் அங்கே தான் இருப்பார். நீங்கள் ஜெட்டில் வந்தாலும் அவர் அங்கே தான் இருப்பார். ஆண்டவருடைய தன்மை நம்மளுடைய லெவலை வச்சு மாறாது. ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாருனா, என் பிள்ளை என் பிரதிநிதியா என் சுபாவத்துடனே அவன் செயல்படுறானான்னு பார்க்குறாரு. ஆர் யூ அ கிவர் ஆர் ஆர் யூ அ டேக்கர்? நீங்கள் வாங்குறவரா கொடுக்குறவரா? உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ கொடுக்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்க? சம்பளம் வாங்குறதா கொடுக்குறதா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எவ்வளோ நாளாக வாங்குகிறோம்? 22 வயசுலேருந்து ஆரம்பித்து 60 வயசு வரைக்கும் வாங்குகிறோம். எப்போ கொடுக்குறவங்களாம் நம்ம மாறுறது பிரதர்? எப்போ ஒரு 10 குழந்தைங்களுக்கு நம்ம படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறது? எப்போ ஒரு 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 ஸ்ட்ரீட்டுக்கு ரோடு சரியில்லைன்னா நான் ரோடு போட காசு கொடுக்குறேன். அங்கே நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். இப்போ கூட ஒரு ரீலை பார்த்துருந்தோம். ஒரு சின்ன தம்பி கரண்ட்டு ஷாக் அடித்து இன்னொரு தம்பி போய் ஹெல்ப் பண்ணார். பார்த்தீங்களா அந்த ரீல்லாம்? ரோட்டில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி சரியில்லை. நம்ம கவர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இது பண்ணுறோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்போ தெரியுமா நிறைவாக வரும்? when you have a feeling for others. மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னை பயன்படுத்துங்கன்னு என்னைக்கு சொல்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல காரை கிடைக்கும். இதுக்கு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவர் உங்களுக்கு பயங்கரமான காரை கொடுப்பாருன்னு ஆமேன்னு சொல்லியிருப்போம். எதுக்கு கார் வாங்கி நம்ம என்ன பண்ணுறது? இப்போது கார் ஆண்டவர் தராரு, நீங்கள் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறீங்க, இல்லைன்னா கஞ்சூஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நல்ல கார் ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் 1 லிட்டருக்கு 2 கிலோமீட்டர் தான் ஓட முடியும். பயங்கரம். ஆண்டவர் உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸே கொடுக்குறாரு. உங்கள் ஜெபத்தை கேட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொடுக்குறாரு. உடனே போய் மைலேஜ் செக் பண்ணுறது. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான், அது உள்ளே வச்சிருப்பா, நல்லா தொடச்சி உள்ளே வச்சிரு. அது வெளியே எடுக்கணும்னா ஸ்ராய்ப்பாயிரும். சென்னை ரோட்டில் ஓட்டினா ஸ்ராய்ப்பாயிரும். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வச்சு என்ன பண்ணுறது? when you have a heart of giving, நான் மக்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சாதான் ரோல்ஸ் ராய்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். உங்களுடைய கண்ணு ஒரு நாள் கூட அந்த ரோல்ஸ் ராய்ஸ் மேலே விழுகவே விழுகாது. அது ஒரு கார் இருக்குப்பா அப்படின்னு போயிட்டே இருப்போம். எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறீங்களா, ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு காரியத்துக்கு வெயிட் பண்ணப்போ கிடைக்காது. வேற ஒரு காரியத்தை எதிர்பார்த்துருக்கப்போ இது பாட்டுக்கு தானாக வந்திருக்கும், அதை மதிக்க கூட மாட்டோம். ஆண்டவர் உங்களை அப்படி தான் ஆசீர்வதிப்பார். ஏன்னா காட் இஸ் a jealous God. அவர் வைராக்கியமான தேவன். அவருக்கு உண்டான மகிமையை எதுக்கும் எடுத்துக்கொள்ள அவர் விட மாட்டார். ஏன் இன்னும் நிறைய கதவுகள் திறக்கல? ஏன்னா கதவையே பார்த்துருக்கேன், தர 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 தர. நீங்கள் பாட்டுக்கு நடந்துட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக திறக்க போகுது. எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்கிறீங்க? செழிப்புங்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆனால் உங்களுடைய கண்கள், என்னுடைய கண்கள் செழிப்பு மேலே ஒரு நாள் இருக்கக்கூடாது. மக்களை நான் எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் இருக்கணும். ஸோ இன்றைக்கி யாராவது ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை ஒர்க் நான் பெரிய அளவுக்கு பண்ணல பிரதர், எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன்,
நான் வாடகை கட்டுறேன், என் பசங்களை படிக்க வைக்கிறேன், ரொம்ப கரெக்டாக இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு துணி கூட வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் நிலமையில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய பிரேக் த்ரூக்கு தருவார். நீங்கள் விஷனை இன்றைக்கே செட் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தீங்க, ஆண்டவர் என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, எனக்குள்ளே என்ன வரங்களை வச்சிருக்கிறாரு, நான் எதுக்காக இந்த உலகத்தில் வாழுகிறேன் அப்படிங்கிறத பாயிண்டரை வேறு யார்கிட்டையும் நீங்கள் தேட வேணாம். ஆண்டவர் பரிசுத்தாவினர் உங்ககிட்ட பேசுவார். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டன்ஸ், அதை மட்டும் எழுதுங்க. ஆண்டவர் உங்களோட எப்படி போஷிக்கிறாருன்னு இன்னிலேருந்து பாருங்கள். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆயத்தமாக இருக்கிறீங்க? விப்ரோவோட எம்டி ஓனர் இருக்கிறாரு, அவர் பேர் அசீம் பிரேம்ஜியான்னு தெரில. அவர்கிட்ட ஒரு நாள் பேட்டி கேட்டுருந்தாங்க. அவர் சொன்னார், என்னுடைய 90, நம்மலாம் கிறிஸ்தவங்கள்ல, 10ல் 1% நம்ம 100ல் 10% கொடுத்துட்டு, 10ல் 1% கரெக்டாக தானே சொல்கிறேன், 10ல் 1% கொடுத்துட்டு ஐ எம் அ கிவர், நான் கொடுத்துருக்குறேன், நான் அப்படி கொடுத்துருக்குறேன், நான் பாஸ்டருக்கு கொடுத்தேன், நான் ஊழியத்துக்கு கொடுத்தேன். தலைவர் என்ன பண்ணிக்கிறாரு நான் சொல்கிறேன், உலகத்தார் என்ன பண்ணிக்கிறான்னு சொல்கிறேன். ஒரு முஸ்லீம் நினைக்கிறேன், அசீஸ் பிரேம்ஜினா முஸ்லீமாக இருக்கலான்னு நான் யோசிக்கிறேன். 90% அவர் ஏழைகளுக்கு தரார். சம்பாத்தியத்தோட 90% ஏழைகளுக்கு தந்துட்டு அவர் சொல்கிறார், இந்த இன்டர்வியூவர் கேட்குறாரு, ஏன்பா 90% தரீங்க, நீங்களாம் வாழ மாட்டிங்களா, உங்களுக்குன்னு சேர்த்து. அவர் என்ன தெரியுமா சொன்னார், இந்த 10% வச்சுட்டே நான் எப்படி ஐடி கட்டுறேன்னு தெரிலங்கிறார். இந்த 10%ல் ஐடி கட்டவே என்னால் முடியல, 90% வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். அதனால தான் நிறையா கிராமங்களுக்கு, ஆஃப்ரிக்காவில் இருக்கிற நிறையா பகுதிகளுக்கு பல பேருக்கு இலவசமாக நான் படிப்பை தரேன். ஏன் தெரியுமா, ஹார்ட் எங்கே ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா, கொடுக்கணும்பா, காசு வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆபிரகாமுக்கு ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தார்? போகிற இடம்லாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது? ஆண்டவருக்கு தான், ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கண் பார்க்கும் பூமியெல்லாம் உனக்கு சுதந்திரமாக தருவேன். ஏன் தெரியுமா? லோத்து கேட்டார், நீ எடுத்துக்கொண்டார், உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ, எனக்கு என்ன வேணும், ஆண்டவர் மாத்திரம் எனக்கு போதும், அவருடைய சத்தம் மாத்திரம் போதும்னு இருந்தார். கண் பார்க்கும் பூமியெல்லாம் ஆண்டவர் தந்து கொண்டே இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் நமக்கு எதுக்கு தெரியுமா கஷ்டப்பட்டுக்கிறோம்? 5000 ரூபா கஷ்டப்படுறோம். ஆமாவா இல்லைங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போவோம், நல்லா மொய் வைக்கணும்னு ஆசைப்படுவோம், மொய் வைக்க காசு இருக்குது. ஒரு ஹோட்டலுக்கு போவோம், பையன் ஆசையாக கேட்பான், இந்த நூடுல்ஸ் வாங்கி கொடுங்கன்னு. அந்த நூடுல்ஸ் அந்த இடத்துல மட்டும் ஒரு 400 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நூடுல்ஸ் எல்லாம் என்னப்பா வயிறு ஃபுல்லாக புழுவாயிரும் சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி மழுப்பி விட்டு, அது தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி விட்டு, அதை அஃபோர்ட் கூட பண்ண முடியாத நிலமையில் நிறைய பேர் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய கோல் காசாக தான் இருக்குது கடைசி வரைக்கும். காசு 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 காசு. ஆனால் நம்ம என்ன ப்ரீச் பண்ணுறோம்? பண ஆசை வேணான்னு சொல்லிட்டு பண ஆசையிலே வாழ்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி பெரிய விடுதலை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:28 போகலாம். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர் என்ன பண்ணாரு? சபிச்சாரா ஆசீர்வச்சாரா? சத்தமா சொல்லுங்க. ஆதாம் என்ன பண்றாரு? ஆசீர்வதிச்ச உடனே ஆண்டவர் என்ன அவருக்கு சொல்றாருன்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி. நான் தான் சொல்றேனே, குடும்பம் தான் கிரேட்டஸ்ட் பிளெஸிங். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் நிறைய கணவன்மார் ஆசீர்வாதத்தை எங்கே தேடுறோன்னா, நம்ம வேலையில் தேடுறோம். மனைவிக்கு சொல்லாமல் சில சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது, மனைவிக்கு சொல்லாமல் சில பேருக்கு காசு கொடுத்து உதவுறது, அதெல்லாம் ஆசீர்வாதமே கிடையாது. நீங்கள் அது உதவியும் கிடையாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? குடும்பத்திலிருந்து பிறக்காத எந்த ஆசீர்வாதமே கிடையாது. ஹல்லேலூயா. The greatest blessing is a happy family. இந்த ஹாப்பி ஃபேமிலி மட்டும் வந்துருச்சுன்னா பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஹாப்பி ஃபேமிலி வந்துருச்சுன்னா பிள்ளைகள் சத்தியத்தில் நடப்பாங்க. நீங்கள் அப்புறம் ஆண்டுடைய ஆசீர்வாதம் எப்படி ஐஸ்வர்யத்தை தரும்னு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யம் உங்களை பின்தொடரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மணி வில் சேஸ் யூ, ப்ராஸ்பெரிட்டி வில் சேஸ் யூ. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்கள் பின்னாடி தொடரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் நீங்களும் நானும் காசு பின்னாடி தொடரவே கூடாது, வேலைக்கு பின்னாடி தொடரவே கூடாது. நீங்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறீங்க, ஒண்டர்ஃபுல், நல்லா கடினமாக உழைக்கிறீங்க, ஒண்டர்ஃபுல். ஆனால் ஒரு நாள் கூட இந்த வேலை தான் எனக்கு காசு கொடுக்குது அப்படின்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆண்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேதனைப்படுறாருன்னு சொன்னோன்னே அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வருது. உபாகமம் 8:17-18.
உபாகமம் 8. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. ஆனால் போதும், வெளியே சொல்லணும்னு அவசியமே இல்லை, சீன் போடணும்னு அவசியமே இல்லை. உங்களுடைய இருதயத்தில் லைட்டாக ஒரு ஃபீலிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என் சாமர்த்தியம், என் டேலண்ட்டு, என் வேலை, என் படிப்பு, எங்கள் அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த ரெக்கமெண்டேஷனு, நான் தான் பெஸ்ட்டு டீம் லீடரு, என்ன மாதிரி டேலண்டட் யாருமே இல்லை, என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்கண்ணா. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எத்தனை பேர் கர்த்தரை நினைக்கிறீங்க? நான் வாழுகிறது அவருடைய கிருபைன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறாருன்னு எத்தனை பேர், ஆண்டவர் போஷிக்கிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை செல்ஃப் எம்ப்ளாய்டு இருக்கிறீங்க? செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா ரெகுலராக ஒரு இன்கம் வாங்காமல் செல்ஃப் எம்ப்ளாய்டு, நீங்கள் வேலை செஞ்சால் உங்களுக்கு காசு. நீங்கள் ஆண்டவரை இன்னும் நல்லா உணர்ந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு, நாளைக்கு எங்கிருந்து உங்களுக்கு காசு வரப்போகுதுன்னு தெரியாது, எந்த காக்காவை ஆண்டவர் அனுப்ப போகிறாருன்னு தெரியாது. நான் பல வருஷங்களாக நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். இப்போது ஜிம்மில் கூட ஒழுங்காக சேர முடியாது தெரியுமா? செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஒரு வண்டிக்கு சரி மாதம் 2000 ரூபா ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி கூட வைக்க முடியாது. ஏன்னா இந்த மாதம் எங்கிருந்து யார் நமக்கு வேலை கொடுக்க போகிறாங்கன்னே தெரியாது. எம்ப்ளாயாக ஒரு 20,000 ரூபா சம்பாரிச்சா கூட பயங்கர செக்யூரிட்டி, அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிடலாம். ஆனால் செல்ஃப் எம்ப்ளாய்டு மாதிரி நம்மளாம் எப்படி தெரியுமா? வானத்தை பார்த்த பூமி மாதிரி, இயேசுவை பார்த்த அடியான்கள், பிள்ளைகள், அவரே பார்த்துன்னு இருக்கணும். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்கிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கை விட்டுருக்கிறாரா? யாரா சொல்லுங்களேன். சும்மா கையை எழுந்த விட்டுருக்கிறாரா? யார்கிட்டையாவது போய் காலை பிடிச்சிக்கிட்டு எப்போ உன் ரெக்கமெண்டேஷனில் தான் வாழ்கிறேன் அப்படின்னு ஆக்க விட்டாரா? நம்ம ஆண்டவரை நினைக்காத நேரத்தில் கூட அவர் நம்மளை நினச்சி போஷித்து கொண்டே இருக்கிறாரு, தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நான் பேசுகிற காரியம் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது மாத்திரம் கிடையாது, நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறதற்கு எப்படி பணம் உங்களுக்கு ஒரு டூலாக இருக்க போகுதுன்னு. மணி இஸ் நாட் அ டெஸ்டினி, மணி இஸ் அ டூல். அது கூட வசனத்தில் எழுதியிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை தரமாட்டார். டெய்லி நீங்கள் கதை ஓப்பன் பண்ணி வானத்துலேருந்து மண்ணா கொட்டு தான் பார்த்துருந்தா ஒன்றும் கொட்டாது. அங்கே ஒரு மேலே ஒரு காக்கா இருக்கும், அதையா ட்ராப் பண்ணிடும். பிரேக் கதவுக்கு வெளியே போய் மண்ணா எங்கே மண்ணா, நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன், நான் 100 தடவை எழுதியிருக்கிறேன், மண்ணா ஃபார் மீ டுடேஸ் மண்ணா 100 தடவை இம்போசிஷன் எழுதுனால வராது. ஆண்டவர் உங்களுக்கு என்ன தராரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு, சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இங்கிலீஷில் சூப்பராக இருக்கும், கிவத் பவர் டு கெட் வெல்த். வெல்த்தி ஆகிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலனை தந்திருக்கிறாரு. அந்த பலனை எடுத்துகிட்டு நீங்கள் போய் வேலை செஞ்சால் போதும், ஆண்டவர் உங்களுக்கு வெல்த்தை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால முன்னாடி சொல்கிறாரு, உன்னுடைய சாமர்த்தியம், உன் ஞானம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருதுன்னு நினைக்காத. ஆண்டவருடைய திட்டம் தான் உங்களுக்கும் எனக்கும் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஆண்டுடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தருவார். நிறைய பேருக்கு ஏன் 10,000 ரூபா மாதம் போதும்னு நினைக்கிறோம் தெரியுமா? சொல்லுங்கள். 15,000 ரூபா போதும் பிரதர், எனக்கு இந்த உலகத்தில் என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம்? நான் 100% எழுதி கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றுத்தையும் கொண்டு வரல, ஒன்றுத்தையும் கொண்டு போக போகிறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பரலோகம் போனால் ரோடு ஃபுல்லாக கோல்டாக இருக்கும், பார்த்து ஹெல்லுக்கு வந்துட்டோன்னு பயந்துடாதீங்க. பரலோகத்தில் எப்படி இருக்கும்? தரையெல்லாம் தங்கமாக இருக்கும். ஐயோ இங்கே நிற்க முடியாது, இது பாவம், சாபமா. பயந்துடாதீங்க, டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் கோல்டை வந்து சாத்தானுடைய டூலாக பார்க்குறது. அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க?
ஹalleluya. ஆதியாகமம் 2:10. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதோனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்த 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. 11ன்னா முதலாம் ஆற்றுக்கு பைசோர் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். பொன்னு விளையுமா. அந்த நதியில, ஏதேன்ல இருந்த ஒரு நதியில, அந்த நதி பேர் என்ன? பேசோன் என்கின்ற நதியில என்ன விளையும்? பொண்ணு விளையும். ஆனா ஆதாமுக்கு அது தேவையில்லை, தெரியவும் இல்லை. இதுதான் ப்ராஸ்பெரிட்டி. பொண்ணு விளையும். ஆனா ஆதாமுடைய தேடல் என்ன தெரியுமா? ஏவாள் தான். பொண்ணு கிடையாது. பொண்ணு கிடையாது. அவருக்கு பொண்ணு தேவை, ஆனா இந்த பொண்ணு தேவையில்லை. எத்தனை பேர் நான் சொல்றதை புரிந்து கொள்றீங்க? ஆதியாகமம் 2:20 வாசிக்கலாம், உங்களுக்கு புரியும். 2:20. அப்படியே ஆதாம் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இவர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார். ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் பேரா பேர் வச்சிட்டார். டாங்கி, மங்கி, காக்கா. தூக்கத்தில் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அவர் தான் பேர் வச்சுக்கிறாரு. ஏன் காக்கான்னு பேர் வச்சிருந்தா அவர் கரெக்டான சென்சஸில் இருந்திருக்க மாட்டார் நினைக்கிறேன். என்ன ஏதாவது காக்கான்னு வச்சிடுறா அந்த மாதிரி வச்சிருப்பாரா இருக்கும். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருப்பார். எல்லாத்துக்கும் பேர் வைக்கணும்ல. இது பேர் பூரான்னு வச்சிருக்கணும். ஏன் பூரான்னு வச்சான்னு தெரியல. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிருப்பாரு. ஏன்னா அவர் ஆண்டவர் வச்ச பேர் இல்லை, இது ஆதாம் வச்ச பேர். அதனால தான் நீங்களும் நானும் கூப்பிட்டுக்கிறோம். மயிலே அப்படின்னு அழகாக இருக்கனால மயிலுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பேர் வச்சிருப்பாரு. அழகானதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் கருப்பாக இருக்குது காக்கா, அந்த மாதிரி மங்கி, அதெல்லாம் கடைசியாக வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இவருடைய ஹார்ட்டில் பாருங்கள், இவருடைய டெஸ்டினி எதுக்காக தெரியுமா காத்திருக்கு? எனக்கு ஒரு பேர் இல்லையே. எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. சிங்கத்துக்கு பேர் இருக்கு, யானைக்கு பேர் இருக்கு, இதுக்கு பேர் இருக்கு, குரங்குக்கு பேர் இருக்கு, எனக்கு பேர் இல்லையே. ஆனால் இதை நினச்சிட்டு இருக்கிற டைமில் ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆறில் பொண்ணு விளைஞ்சு கொண்டு இருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பொண்ணு வந்து ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியம் கிடையாது. கோல்டு இஸ் நாட் அகேன்ஸ்ட் காட். கோல்டு கூட எதுக்கு தராருன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எதுக்கு தராருன்னு நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் நீங்கள் எல்லாம் கோல்டு போட்டிருக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் தான் தேவனுடைய சரீரமாக இருக்கிறீங்க, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இந்த ஆலயத்தை உள்ளே நல்லா பார்த்துக்கணும், வெளியே நல்லா பார்த்துக்கணும். இதை பார்த்துக்க வேண்டிய கடமை உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. உள்ளே நல்லா இருந்தால் தான் வெளியே நல்லாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் உள்ளே இருக்கிறத மறைக்க வெளியே அழகுபடுத்துவீங்க. இது டேஞ்சர். இந்த அழகு ரொம்ப நாள் இருக்காது. உள்ளே இருக்கிற அழகு வெளியே வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், ஏதேனில் ஒரு நதி ஓடுது, 4 நதி ஓடுது. அந்த ஒரு நதியில் பொண்ணு விளைஞ்சிட்டு இருக்கு. பொண்ணு ஒரு பொருட்டாக எண்ணப்படலை. எங்கே எண்ணப்படலைன்னா சாலமோனுடைய நாட்களில் பொண்ணு ஒரு பொருட்டாக எண்ணப்படலை. ஏன்னா சாலமோனுடைய கண்ணு பொண்ணு மேலே கிடையாது, ஆலயத்து மேலே இருந்துச்சு. அதனால அதை வச்சு என்ன பண்ணுறேனே தெரில. எல்லாத்துக்கும் பூசி முடிச்சிட்டிங்களாப்பா? ஆலயம் முழுவதும் போட்டிங்களா? கோல்டுனால எல்லாம் உருக்கி போட்டுட்டிங்களா? போட்டு முடிச்சிட்டேன் சார், மீதி பொண்ணு அதை சும்மா தூக்கி போடுப்பா. ஏன்னா ஐஸ் வேர் நாட் ஆன் ப்ராஸ்பெரிட்டி. உங்களுடைய கண்ணு, என்னுடைய கண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் தேஞ்சு போன செப்பல் போட்டிருந்தாலும் நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்குது? காசில் இருந்திருக்கு தெரியாமல். இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு காரியம் தெரியுங்களா? ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது எது தெரியுமா? ஹியூமிலிட்டி, தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கிருபை அளிக்கிறார். தாழ்மைன்னா என்னங்க? நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் கிடையாது தாழ்மை, உங்களுடைய இருதயத்தில் இருக்குது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கொள்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பயங்கரமான ஒரு அங்கி மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அங்கி மாதிரி போடுறேன், அது என்ன கலராக வேணாம், ஒரு காவி கலரில் ஒரு அங்கி போடுறேன். உடனே நீங்கள்லாம் டக்குன்னு என்னை சாமியார் ஆக்கிடுறீங்க. வச்சுக்கலாமே, என்ன சாமியார் மாதிரி உலகத்தை திறந்து வாழ்கிறாரு சாமியாருப்பா அவர் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் போடுற அங்கியோட ரேட்டு 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் போடுற ஆனால் ஒரு சட்டை இந்த மாதிரி போடுறேன், 200 ரூபாய்க்கு இங்கே பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்துக்கிறேன். உடனே உங்கள் மனசு என்ன சொல்லும்? ஆடம்பர வாழ்க்கை. ஆனால் உங்களை நான் ஏமாத்தின்னு இருக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹியூமிலிட்டி இதில் இல்லைங்க. ஹியூமிலிட்டி எது தெரியுமா இருக்குது? நீங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா விதமான மக்களையும் என்ன போல் நான் உங்களை நேசிக்கிறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் உயர்வு தாழ்வே இல்லை. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோன்னு என்றைக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அங்கே தான் தாழ்மை இருக்குது. அது வரைக்கும் தாழ்மை இல்லை. உங்கள் ட்ரெஸ்ஸில் கிடையாது, உங்கள் காரில் கிடையாது, நீங்கள் போடுற நகையில் கிடையாது, உங்களுடைய அழகில் கிடையாது. தாழ்மை உங்களுடைய இருதயத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு இருதயம் தெரியும், மக்களுக்கு இருதயம் தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இருதயத்தை பார்க்குறேன்ப்பா, நான் இருதயத்தின் ஆழங்களை அறிஞ்சிருக்கிறேன்.
ஸோ இருதயத்தில் நீங்கள் பெருமையாக இருந்தீங்கன்னா கூட ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் எதிர்த்து நிற்பார். மக்கள் எதிர்த்து நிற்க மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எதிர்த்து நின்னா நம்ம கதை என்ன ஆகுறது? ஆண்டுடைய கிருபையை விட்டு விளக்குனாலே நம்ம ஆள் அவுட்டு. கரெக்டாக? அவர் ஒவ்வொரு நாளும் கிருபையை தந்து கொண்டிருக்கிறாரு. அந்த கிருபையை டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டாலும் நம்ம காலி. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? முடிஞ்சு. ஆனால் மக்கள் ஒருவேளை உங்களை வர்ஷிப் பண்ணுவாங்க, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எங்கே தாழ்மை இருக்குது, எங்கே பெருமை இருக்குன்னு. எத்தனை பேர் புரிஞ்சு கொள்கிறீங்க? எத்தனை பேர் என்னுடைய பயணிக்கிறீங்க? ஸோ செழிப்பு உங்களுடைய சுதந்திரமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தா நீங்களும் நானும் செழிக்கணும். செழிக்கிறதுக்கு ஆண்டவர் பலனும் தருகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கார் கொடுத்து கார் ஃபுல்லாக ஃபியூவலை போட்டு விட்டுறாரு. இதுதான் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறார். ஃபியூவலை போட்டுறாரு. யார் கார் ஓட்டுவா? நீங்கள் தேவதூதனை அனுப்புன்னு ஒத்த காலில் நிற்கிறீங்க. ஆண்டவர் சொன்ன, நான் அனுப்ப மாட்டேன், நீ தான் கார் ஓட்டணும். நான் கற்றுட்டு ஓட்டுமே. கற்றுக்கோ, போய் ட்ரைனிங் கிளாஸில் சேரு, அங்கங்கே போய் இடித்ததுக்கப்புறம் ஒழுங்காக ரோட்டில் ஓட்டு. அதெல்லாம் நான் ஓட்ட மாட்டேன் பார் ஆண்டவர். நீ தான் ஓட்டணும். சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை தந்திருக்கிறாரு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை தந்திருக்கிறாரு. ஆனால் வானத்திலேருந்து டக்குன்னு கொட்டாது. நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு விஷனை ஃபிக்ஸ் பண்ணி, ஆண்டவரே உங்களுக்காக நான் இதை செய்வேன், உங்களுக்காக உங்களுடைய ராஜ்யத்திற்காக நான் எதையாவது செய்வேன்னு சொல்கிறப்போ ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவானாக்குவார். ஹல்லேலூயா. மீன் வாயில் காசு வந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மீன் வாயில் வந்த காசு இவங்க ஊழியத்துக்காக கூட பெருசாக வரல. பிரதர் கடன் வாங்கி வச்சுருந்தார். பேதுரு வரி கட்டாமல் அது அதிகமாகினே இருந்துச்சு. ஸோ மீன் வாயிலேருந்து காசு வந்தோன்னா நிறைய பேர் கிரியேட்டிவ் மிரக்கலை பற்றி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் கிரியேட்டிவாக ஆண்டவர் மிரக்கல்லாம் செய்கிறாருன்னு. ஆனால் அந்த காசு வந்தது கூட எதுக்காகனா, மற்றவங்களுக்காக கதையை அந்த பேக் லாகெல்லாம் முடிச்சு விடுறதுக்காக தான் காசே வந்திருக்கு. சுயத்துக்கு வரல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா தேவதூதர்கள் இறங்கி வந்துடுவாங்கன்னு தெரியும். மீனில் காசு வரதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் அப்பான்னு கூப்பிட்டா தேவதூதர்கள் இறங்கி வந்துடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டா உடனே தேவதூதர்கள் உங்களுக்கு இறங்கி வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் எதுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்கு ஆசீர்வாதம் வேணும். நம்ம சேர்த்து வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஜோலி முடிஞ்சு. எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த உலகத்தில் நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்கங்க. மார்க் ஜக்கர்பர்க், அவர் தெரியும், ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் அவர் தானே ஓன் பண்ணுறாரு. வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் அவருக்கு டோட்டலாக 6 சட்டை தான் இருக்குது. அந்த 6 சட்டையும் ஒரே கலர் தான். அவர் பாட்டுக்கு மனைவியோட போய் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துன்னுக்கிறாரு. ஒரு பழைய கேரவேன் வேனை வச்சுட்டு அவர் நினச்சா அந்த கேரவேனோட கம்பெனியே வாங்கிடலாம் ஒரு செகண்டில். ஏன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கண் ஆசீர்வாதத்து மேலே இல்லை. கண் எது மேலே தெரியுமா இருக்குது? நான், என் மனைவி, என் குடும்பம், இயற்கையில் நான் ஜாலியாக வாழணும். ஆண்டவர் பாட்டுக்கு தந்துனே இருப்பார் ஆசீர்வாதத்தை. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆனால் அந்த 5000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸை போட்டு அப்படி நடக்கணும் ப்ரோ. அப்படி பார்த்த உடனே என்ன கடையில் வாங்கினாங்கன்னு கேட்கணும் ப்ரோ. ஐஸ்வர்யத்தெல்லாம் நீங்கள் நினச்சாலும் உங்களுடைய கதவை தட்டாது. நான் சொல்கிறதுக்கு வேதனை தான் படுறேன். ஏன்னா மணி, லவ் ஃபார் மணி, லவ் ஃபார் பவர் இஸ் டேஞ்சரஸ். லவ் ஃபார் மணி எந்த அளவுக்கு டேஞ்சரஸோ, லவ் ஃபார் பவர், நார்சிஸ்ட்டுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அறைக்குள்ளே வந்தோடனே ஒரே ஒருத்தர் தான் எல்லா லைம் லைட்டும் எடுத்துக்கணும்னு நினைப்பார். அது ஜோக்காக இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், இல்லை அவரை சுற்றி தான் எல்லாருமே இருக்கணும், அவர் சொல்கிறதான் அந்த அறையே கேட்கணும்னு நினைக்கிறது நார்சிசம். ஆண்டவர் எதிர்த்து தான் நிற்பார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அங்கே தாழ்மை கிடையாது. இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையெல்லாம் வருது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய விடுதலையை நம்ம சர்ச்சில் இருக்க ஒவ்வொருத்துக்கும் தரணும்னு ஆண்டவர் டீல் பண்ணிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாராவது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 35, 36 வாசிக்கலாம். அண்ணா வாசிக்கலாம். யாத்ராகமம் 12, 35, 36. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். அடுத்த வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதையே அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். போதுனா நிறைய இடத்துல ஷர்மனில் இது யூஸ் பண்ணுறதை பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களை பொன்னோடும் வெள்ளியோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அப்படி செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எகிப்தியரோட பொன்னோட வெள்ளியோட ஆண்டவர் புறப்பட பண்ணினார். இப்போ அந்த வெள்ளியோட பொன்னோட அவங்க புறப்பட பண்ணினார்ல, இந்த வெள்ளியும் பொன்னும் எதுக்கு யூஸ்?
ஏன் புறப்பட பண்ணினாருன்னு நம்ம நிறைய தடவை பேசுறது இல்லை. எல்லாரும் என்ன பேசுகிறோம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும், வெள்ளியோடும் பொண்ணோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினாரு. எதுக்குப்பா அப்படிங்கிறது ஒரு வசனம் இருக்குது. எத்தனை பேர் அதை வாசிக்க ரெடியாக இருக்கிறீங்க? யாத்ராகமம் 35, 21, 22 வாசிக்கலாம். பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. ஆனால் போதும், அங்கே நிற்கலாம். இருதயம் எழும்ப வேண்டும், ஆவியில் உற்சாகப்படணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நான் நல்லா கொடுப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் ஆண்டோடைய ராஜ்யத்தில் நல்லா கொடுத்து ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்ட போகிறேன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி தெரியுமா கொடுக்கணும்? இருதயம் எழுப்பப்பட்டு கொடுக்கணும். கம்பல்ஷனில் ஒரு நாள் கூட ஒரு ரூபா கூட கொடுக்கக்கூடாது. நான் இன்னைக்கு கொடுத்தா தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். தசமபாகம் கொடுக்கலன்னா ஆண்டோடைய விரல் நேராக என் கண்ணுக்கு நேராக வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒன்றும் பச்சை பாம்பு கிடையாது நேராக உங்கள் கண்ணை பார்த்து கொத்துறதுக்கு. அவர் உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இருதயம் எழும்பணும், இருதயம் எழும்பணும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் குரோர்பத்தியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்குறப்போ கொடுக்கணுங்கிற இருதயம் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அது பிரயோஜனமே இல்லை. நீங்கள் ஆசீர்வாதமாக மாற முடியாது. கோல்கேட் என்கின்ற டூத் பேஸ்ட் நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன். டூத் பேஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு தம்பி அவங்க சர்ச்சில் வந்து ஆஃபரிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் போடுறதுக்கு, இங்கிலாந்து தேசத்தில் எல்லாரும் கொடுக்குறதுக்கு காசு இருந்துச்சு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்தாங்க. டிங் டிங்னு நிறைய பேர் காயினை போட்டாங்க, நிறைய பேர் காசை போட்டாங்க. அவன் கடைசியில் சொல்கிறான், எனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் காய்கறி வியாபாரம் செஞ்சுன்னு இருக்கிறேன், அந்த ஆஃபரிங் பெட்டியை கீழே இருக்குங்க, நானே போய் அதில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அதில் போய் உட்காந்தான். எனக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்னையே நீங்கள் எடுத்துக்கோங்க, என்னை எதாவது யூஸ் பண்ணிக்கணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் எப்படி அவனை உயர்த்தி வச்சார்னா, கோல்கேட் இந்த உலகத்திலே அதிகமாக யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டுடைய ஓனராக ஆண்டவர் அந்த மகனை உயர்த்துகிறாரு. நீங்கள் ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கையை தருகிறப்போ, டோன்ட் வெயிட் ஃபார் லாஸ்ட் மினிட். கடைசி நிமிஷத்துக்கு ஆண்டவருடைய உங்களோட வாழ்க்கையை கொடுக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவோடைய சிலுவைக்கு பக்கத்தில் ஒருத்தன் தொங்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல ஆண்டவரேன்ட்டான். உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என்னோட பரதேசியில் இருப்பாய். அந்த டிபார்ட்மெண்ட் அவனுக்கு டைம் ரொம்ப கம்மி. நீங்கள் 70 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு 69வது பர்த்டே அன்றைக்கி ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுங்கன்னா, ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மூச்சு நின்றுச்சுன்னா டைமுக்கு ரொம்ப அக்கௌண்டபிளாக இருக்கணும் நம்ம. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லை 50 வயசுக்கு அப்புறம் ஊழியம் பண்ணிக்கிறேன், 60 வயசில் நான் கொடுத்துக்கிறேன், கிடையாதுங்க. சின்ன வயசுலேயே நீங்களும் நானும் கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யூ ஹேவ் டு பி அ கிவர், நெவர் அ டேக்கர். நீ வாங்குறவன் கிடையாது, நீ கொடுக்குறவன் சொல்லிக் கொடுக்கணும். எதை வேணால் கொடுக்கலாம், அன்பை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம், காசை கொடுக்கலாம், நம்மளுடைய உடைகளை கொடுக்கலாம், நம்ம பெஸ்ட்டை மற்றவங்களுக்கு கொடுத்துக்கினே இருக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெரி சூன் கிங்டம் கம்யூனிட்டி சர்ச்சில் நம்ம நிறையா கிட்ஸோட எஜுகேஷனை தாங்க போகிறோம். நேற்று நைட்டில் இருந்து ஆண்டவர் நம்மளோட பேசிகிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. நிறையா கிட்ஸோட எஜுகேஷன், எதுவுமே நமக்கு ஃபாரின் எய்டு மற்றவங்களோட உதவியெல்லாம் தேவை கிடையாது. நம்மளே கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலனை தருவார். இன்னொன்று சொல்கிறேன், எப்படி தெரியுமா கொடுக்க போகிறோம்? ஆண்டவரே என்கிட்டே காசுலே ஐயோ இருந்தாலும் கொடுக்குறேன் அப்படின்னு கிடையாது. என் நிறைவில் நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் எனக்கு தேவையே கிடையாது, ஆனால் இதுக்கப்புறம் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற நிறைவில் ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். அதுக்காக விஷனை செட் பண்ணிடுங்க. எத்தனை பேர் நீங்கள் காலையில் விஷனை செட் பண்ண போகிறீங்க? நான் எதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு. நீ எதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் இருக்கா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கிற ஆண்டவர் மறுபடியும் வந்து கேட்குறாரு, சரி பண்ணிட்டா எதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா அப்படின்னு ஆண்டவர் வந்து கேட்டார்னா நமக்கு ஒரு ஆன்சர் வேணும். இல்லை அப்போ தான் வந்து நான் நல்ல பர்ஸ் வாங்க முடியும், நல்ல வண்டி அப்போ தான் ஓட்ட முடியும், அப்போ தான் நல்ல மாப்பிள்ளை. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு செவன் எப்படி ஆரம்பித்தேன், வேலை, படிப்பு, மாப்பிள்ளை, வீடு, காரு, இதெல்லாம் லிஸ்ட்லேருந்து தூக்குங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் தருவார். இது பிளான் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் இதுதான் உங்களுடைய விஷனாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்கள் பை ப்ராடக்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட பயணிக்கிறீங்க? இன்னொரு வசனத்தை பார்க்க போகிறோம். பிரசங்கி 10:19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளவரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். இப்போது நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போகிறீங்க. டீ கடைக்கு போயிட்டு ஒரு வசனத்தை சொல்கிறீங்க. இப்போ கலாத்தியர் வசனத்தின்படி நான் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறேன். எங்கள் அப்பா யார் தெரியுமா? ஆபிரகாம். வசனம் அப்படி தான் சொல்லிக்குது. நான் கிறிஸ்டின்னு, இதுதான் ஆபிரகாமோட சந்ததியாக இருக்கிறேன்.
நீ பார்க்கறது எல்லாத்தையும் நீ கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆதாமோடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு டீ கொடுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டீயை போடுவாங்க. டீயை போட்டு தலை மேலேயே ஏண்டா நீ பிச்சை எடுக்கிறது கொஞ்சம் டீசெண்டாக எடுத்துக்கலாம், அதுக்கு இப்படியா எடுக்கிறது? எல்லாத்துக்கும் காசு உதவும், ரட்சிப்பு மட்டும்தான் ஃப்ரீ. ரட்சிப்பு மட்டும்தான் ஃப்ரீ. நம்ம சர்ச் நடத்துகிறோன்னா ஈபிக்காரர் ஃப்ரீயாக கொடுத்துறாரா? இல்லை. இந்த சேர் ஃப்ரீயாக வாங்கிட்டோமா? இல்லை. நீங்கள் தான் ஃப்ரீயாக வந்து உட்காந்துறீங்களா? ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கிறேன், நான் அப்படியே பெட்லேருந்து எந்திரிச்சோன்னே சர்ச்சில் போய் இறக்கிருங்கன்னா இறக்கிற முடியுமா? இல்லை, நீங்கள் பெட்ரோல் போடணுங்க, காலையில் ஒரு இட்லியை சாப்பிட்ணும், ஒரு பவுட்ரு வாங்கி மூஞ்சியில் பவுட்ரை போடணும், எண்ணெய் வாங்கி தலையில் போடணும், சீவனம் எதையாவது பண்ணி ஆகணும். எவ்ரி திங் ரிக்வயர்ஸ் மணி. அதான் இங்கே சொல்லிக்கிறாரு. யார்? ஞானி சொல்லிக்கிறாரு, பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். மணி கேன் ஒன்லி ஹெல்ப். எல்லோரும் சொல்கிறீங்களா? உதவ மட்டும்தான் முடியும். மணி, பணம் உங்களுக்கு உதவி மாத்திரம் செய்ய முடியும், அது உங்களுடைய வாழ்க்கையின் லக்கு கிடையாது. எப்படி இந்த இந்த பணம் எப்படி உங்களுக்கு உதவுனா, நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறதுக்கு பணம் உதவி செய்யும். நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறதுக்கு எப்படியெல்லாம் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறப்போ பணம் உங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்கிறேன், சாத்தானுடையது பணம் கிடையாது, ஆண்டவருடையது பணம். கோல்டு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ என்கிட்ட கையில் ஒன்று கோல்டு இல்லை, யாராவது கோல்டு நீ கோல்டு தானே போட்டிருக்கிறேன். கோல்டு மட்டும்தான் பரலோகத்துலேயும் இந்த உலகத்துலேயும் இருக்கிற ஒரே கான்ஸ்டன்ட் எலிமெண்ட். உங்களுக்கு தெரியுமா? வேறு எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. இந்த சரீரம் கூட கான்ஸ்டன்ட் கிடையாது. பரலோகத்துக்கு போனப்போ இந்த சரீரம்லாம் வராது. ஒரே கான்ஸ்டண்ட்டான எலிமெண்ட் பரலோகத்துலேயும் இந்த உலகத்துலேயும் தெரியுமா? தங்கம் மாத்திரம்தான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் என்னோட பயணிக்கிறீங்க? ஸோ நிறைய பேர் எப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன்னா, சாத்தானுடையது தங்கம்னு கிடையாது, பரலோகத்தில் தங்கம் இருக்குது. ஹல்லேலூயா. நானும் சின்ன வயசில் அப்படி தான் வளர்ந்தேன். ஜிஆர்டியெல்லாம் பார்த்தா அப்படி திரும்பிடணும், அந்த மலபார் சொல்லி ஓ பாவம் பாவம் நேராக நரகத்துக்கு கொண்டு நோணும். பரலோகத்தில் அது இருந்துருக்குதே, அப்படி இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவர் அவருடைய பிரசனம் வருகிற இடத்துலலாம் தங்கத்தால் செய்யணும்னு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. உடன்படிக்கையை பற்றி தங்கத்தை நீ உருக்கி அதை ஃபுல்லாக ஊற்றணும், உள்ளே நீ அதை ரொப்பணும், சைடில் பூசணும், மேலே பூசணும். உடன்படிக்கையை பற்றி நான் ஏற்கனவே நான் அந்த வசனத்தை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். யாத்ராகமம் 35, 21, 22 நான் விட்டுட்டு போயிட்டேன். பின்பு எஸ் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கு சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் கர்த்தருக்கு காணிக்கையாக. அடுத்த வசனம், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். என்ன கொடுத்தாங்க? இயரிங், மூக்குத்தி, செயின், மோதிரம், வேற என்னென்ன கோல்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இங்கிலீஷில் போட்டிருக்கு எக்ஸ்பென்சிவ் கிளாத்னு கூட போட்டிருக்கு. அது இங்கே இருக்கா? லினன்லாம் இருக்கும். பிரேஸ்லெட் போன வசனம் நினைக்கிறேன். லினன், காஸ்ட்லி கிளாத். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பொண்ணோடும் வெள்ளியோடையும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணாருன்னு சொன்னார்ல, நடுவில் எதுக்குமே தேவைப்படலை. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆண்டுடைய சித்தம் இல்லாமல் இவங்க பாட்டுக்கு பொன்னாலான ஒரு சிலையை செஞ்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் எதுக்காக புறப்பட பண்ணினார்னா, நான் ஒரு தேசத்துக்கு உன்னை கூட்டு போவேன், வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு. அப்போது உங்களுக்கு ஆசீர்வாதமான நிலைமை இருந்தால் ஆண்டோடைய ராஜ்யத்தை கட்டவும் ஆண்டோடைய தேவாலயத்தை கட்டுகிறதற்கும் உனக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும்னு ஆண்டவர் புறப்பட பண்ணினார். நிறைய இடத்துல நம்ம இதை ப்ரீச் பண்ணுறதில்ல, ஃபஸ்ட்டோடையே முடிச்சிடுறோம். பொண்ணோட வெள்ளியோடையும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். எதுக்கு? ஆண்டவருடைய ஃபார் அ விஷன். ஒரு விஷன் இருந்தால் தான் ப்ரொவிஷன் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விஷன் இல்லாத ப்ரொவிஷனே கிடையாது. ஒரு விஷன் இல்லாமல் ஆண்டவரை ஆசீர்வதிங்கன்னா ஆண்டவர் என்ஸை தான் மீட் பண்ண வைப்பார். 50,000 சம்பாதிச்சாலும் 49,000 இஎம்ஐயும் ரெண்ட்டு கட்டி முடிச்சு 1,000 தான் கையில் இருக்கும். அப்படி தான் என்ஸ் தான் மீட் ஆகும்.
நிறைய பேர் மன்னாவை பார்த்துட்டே வாழாதீங்க, ஆசீர்வாதத்தின் நிறைவில் வாழுங்க. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறாருன்னு வாக்குத்தத்தம் பண்ணுனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? வானத்திலிருந்து பயங்கர சினிமேட்டிக்காக அந்த மன்னா கூட்டுறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மன்னா வந்துட்டு போயிடும், வந்ததுக்கப்புறம் கெட்டும் போயிடும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன தருகிறது? ஐஸ்வர்யத்தை தருகிறது. 3 யோவான் 1:2 பார்க்க போகிறோம். 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்கள் எப்போ தெரியுமா வாழ முடியும்? உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்தால் தான் நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ முடியும். ப்ராஸ்பெரிட்டி என்கின்ற வார்த்தை, எத்தனை பேருக்கு ப்ராஸ்பெரிட்டி வார்த்தை பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பைபிள் அதான் என்னுடைய ஆசீர்வாதம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது பைபிள் எதிர்த்திருந்துச்சுன்னா நானும் எதிர்க்கலாம், ஆனால் நான் எதிர்க்க போகிறதில்ல. பைபிள் அதை சொல்லப்பட்டிருக்கு. ப்ராஸ்பெரிட்டி என்கின்ற வார்த்தை பைபிளில் ஃபஸ்ட் டைம் எங்கே வருதுன்னா, எலியேசர் அவனுடைய எஜமானுடைய பையனுக்கு பொண்ணு தேடலான்னு போகிறாரு, ரெபெக்காவை தேடலான்னு போகிறாரு. ஸோ மனதில் சொன்ன ஒரு ஜெபத்தில் தான் ஃபஸ்ட்டு தடவை ப்ராஸ்பெரிட்டிங்கிற வார்த்தை வருது. ஆண்டவரே என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க. வாய்க்க பண்ணுதல் தான் எபிரேய மொழியில் சாலாக் என்கின்ற வார்த்தை. TSALACH. சாலாக் என்கின்ற வார்த்தை தான் ப்ராஸ்பெரிட்டிங்கிற வார்த்தை ஃபஸ்ட்டு தடவை பைபிளில் வருது. ப்ராஸ்பெரிட்டின்னு தெரியுமா? வாய்க்க பண்ணுதல் தான் ப்ராஸ்பெரிட்டி. ஆண்டவரே என் வழியை வாய்க்க பண்ணுங்கன்னு எலியேசர் ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ரெபேக்கா சிஸ்டர் வந்து நின்ட்டாங்க. பார்த்தீங்களா? பிரயாணமே முடியல, பிரயாணத்துக்கு முன்னாடி ஆண்டவர் வாய்க்க பண்ணார். பார்த்தீங்களா? இதுதான் ப்ராஸ்பெரிட்டி. கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுகிறது தான் ப்ராஸ்பெரிட்டி. இருதயத்தில் தோன்றுகிற திட்டங்களை வாய்க்க பண்ணுகிறது தான் ப்ராஸ்பெரிட்டி. ப்ராஸ்பெரிட்டி காசு கிடையாது, வாய்க்க பண்ணுதல் அதுதான் ப்ராஸ்பெரிட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நான் வாய்க்க பண்ணுவார்னு? இருக்கிற ப்ராஸ்பெரிட்டிலேயே பெரிய ப்ராஸ்பெரிட்டி இந்த ப்ராஸ்பெரிட்டி தான். அதான் அவர் எழுதியிருக்கிறாரு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்தா போதும், நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்துருவ. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த ப்ராஸ்பெரிட்டி ரொம்ப முக்கியம். இந்த ப்ராஸ்பெரிட்டிக்கும் காசுக்கும் சம்மந்தம் இல்லை. எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆனால் இது ப்ராஸ்பர் ஆகிறப்போ காசும் ப்ராஸ்பர் ஆகும். அதுக்கு மேலே ஒரு ப்ராஸ்பெரிட்டி இருக்குது, உங்கள் ஹெல்த். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே சமாதானத்தோடு இருந்தீங்கன்னா பிபி வராது. இங்கே சமாதானத்தோடு இருந்தால் ரத்த கொதிப்பு வராது. இங்கே சமாதானத்தோடு இருந்தால் ஹார்ட் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும், எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும். இங்கே சமாதானத்தோடு இருந்தால் கிட்னி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரம் இல்லை, பொருளாதார ஆசீர்வாதம் இதுக்குள்ளே இருக்குது. உன் ஆத்துமா வாழ்ந்தா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொன்று சொல்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியும் கடன் ஒரு சாபம்? அடுத்த கேள்வி கேட்க போகிறேன். எத்தனை பேர் இஎம்ஐ கட்ட போகிறீங்க? ஷாக்காயிராதீங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் நான் கேட்க போகிறதில்ல. எத்தனை பேருக்கு தெரியும் கடன் ஒரு சாபம்? நிறைய பேர் கடனை குறித்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது. பிரதர், அந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கொடுத்தாங்க, சாபம் தான், ஆசீர்வாதம் கிடையாது. கார் லோனு 9% பதிலாக 7% உங்களுக்கு பம்பர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டில் இட் இஸ் அ கர்ஸ். ஆனால் இந்த உலகம் இந்த சாபத்தை எப்படி நார்மலைஸ் ஆக்கியிருக்கு பாருங்கள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிறீங்க? லோனுங்கிறது ஒரு பாலிஷ்டு வேர்டாக, தமிழில் சொன்னால் கடன் அசிங்கமாக இருக்குல்ல, இங்கிலீஷில் லோன் நல்லா இருக்குல்ல. டெட்டுங்கிறத லோன் மாற்றிட்டாங்க. லோன் இங்கிலீஷ் வேர்டு நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது. லோன் இஸ் அ கர்ஸ். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதம்னா, நீங்களோ கடன் வாங்காமல் கடன் கொடுக்குறவளா இருங்கன்னு வசனம் சொல்லிக்கிறது. யாருக்கு கடன் கொடுக்கணும்னா, ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணுமா. இன்னும் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறது? 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 7 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 49 வருஷம் கழித்து கொடுத்த கடனை திரும்பி கேட்காதுன்னு சொல்லிக்குது பைபிள். மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லுது. இதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, எத்தனை பேர் கடன் கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க? நம்ம சொல்கிறது வட்டிக்கு கொடுக்குற கடன் கிடையாது, மனசார ஆசீர்வதிச்சு கொடுக்குறது. பா நல்லா வாழுப்பா அப்படின்னு கொடுக்குறது. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் நிறையா குடும்பங்களை தாங்க, நிறைய பிள்ளைகளை தாங்க, ஆர்ஃபன்ஸை தாங்க ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த போகிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் அந்த மாதிரி விஷன் நமக்கு வந்தால் போதும், ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். மத்தேயு 27:57 வாசிக்க போகிறோம். மத்தேயு 27:57. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த யோசேப்பு எனும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து. வாட் அ டெட்லி காம்போ. அது போடுங்க. சீஷனும் ஐஸ்வர்யானும் எப்படி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது?
அக்கார்டிங் டு சர்ச்சு ஸ்டாண்டர்டு இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எதெல்லாம் ப்ரீச் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம்னா, ஒரு ஒட்டகம் எப்படி ஊசிக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமோ அதே மாதிரி பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து காசுன்னு சுற்றுறவங்க. ஆனால் இங்கே ஒரு டெட்லி காம்போ பார்க்குறோம். இயேசுவுக்கு சீஷனுமாக இருக்கிறான், ஐஸ்வர்யவானாக இருந்தான். இவனுடைய காலிங் என்ன தெரியுமா? இயேசு மரித்து அவருடைய சடலத்தை வைக்கிறதுக்கு இன்னொன்று சொல்கிறா, எல்லாரையும் ரோமன் எம்பையரில் போய் கேட்டிருக்க முடியாது, சடலத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்க முடியாது. ஒன்லி when you are influential. சில பேர் ஆண்டவர் ஏன் ஐஸ்வர்யவான ஆக்குறாருனா, இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் ஆக்குறதுக்காக ஆண்டவர் உங்களை உயர்த்துறாரு. அதனால தான் நான் நிறைய தடவை சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் இருந்து நம்மளுடைய கம்யூனிட்டியிலேருந்து நிறைய பேர் பொலிட்டீஷியன்ஸ் வரணும், நிறைய பிக் ஆஃபீஸர்ஸ் வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய அட்வொகேட்ஸ் வரணும், நிறைய ஜட்ஜஸ் வரணும். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் நம்மளுடைய ஆட்களாக இருக்கிறப்போ we can be representatives of the kingdom. அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் நானும் என்ன ரைட்டி கம்பெனி டிஎல்லாம் இருக்கிறேன் ப்ரோ, டீம் லீடர், அதில் பெருமைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஐஸ்வர்யமான ஒருத்தர் இருந்தான். அவன் தான் சடலத்தை வாங்கி வைக்க இயேசுவோட பாடியை, அவனுடைய கிரேவ் தான் அது, அவனுடைய இடத்துல தான் இயேசுவை வைக்கிறாங்க. ஸோ அவனுடைய ரோல் என்ன? இந்த ரோலை அவன் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தபடினால தான் ஆண்டவர் அவனுக்கு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் ஒரே ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். இன்றைக்கி இந்த மாதம் முழுவதும் நம்ம பிளெஸிங்ஸ் ஆஃப் காடை பற்றி பார்க்க போகிறோம். ஜெகோவா ஜைரா மை ப்ரொவைடர், அவர் தான் யெகோவா ஈரேவா இருக்கிறாரு. என் தேவை வருகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து நிற்கிறார். எத்தனை பேருக்கு இந்த மீனிங் தெரியும்னு தெரியல. யெகோவா ஈரேங்கிற நாமத்துக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து என்னை காண்கிறவர், என் தேவைக்கு முன்னாடியே வந்து நிற்கிறவர். இன்னொன்று என்னை தேவைகளை சந்திக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களோட தேவை வருகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருடைய தேவையை பார்க்குறாருன்னு? ஆனால் கடைசி வரைக்கும் 88 வயசுலேயும் ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்திப்பீங்களான்னு ஜெபம் இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுக்கிறோம். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? ஒரு குழந்தைக்கு தான் சாப்பாடு விட்டுற டைமில், அம்மா சாப்பாடு விட்டு, என்னை தூக்கிக்கோ, எனக்கு ஷூ மாட்டி விடு, ட்ரெஸ்ஸு மாட்டி விடு. நீங்கள் 50 வயசாகியும் உங்கள் அம்மா கிட்டே போய் அம்மா சாப்பாடு விட்டு என்னை இங்கே தூக்கின்னு போன்னு சொன்னால் அந்த குழந்தைய எப்படி சொல்லுவாங்க? நீங்களே டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆவிக்குரிய குழந்தைகளாகவே இருக்காதீங்க. கடைசி வரைக்கும் 60 வயசாக இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய தேவைகளை சந்திக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்களே, ஓ ரபா கபா, இந்த ஜபத்துலலாம் இருக்காதீங்க. தேவைகளை சந்திக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப லேசான காரியம். அது உங்களுடைய கிரேட்டஸ்ட் ப்ரேயர் ஆகிறாதீங்க. ஆண்டவர் அதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய உயர்வுகளையும் ஆசீர்வாதத்தின் நிறைவுலையும் உங்களை வாழ செய்வார். உங்களுக்கு பெரிய லக் இருந்தால் போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே ஈசாக்குக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லிட்டு முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26, 21, 22. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். எஸ், அடுத்த சொன்னோம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் உங்க மேல ரெகபோத் அபிஷேகத்தை நான் பேசுறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ஐ ப்ரொனவுன்ஸ் தி அனாயிண்டிங் ஆஃப் ரெகபோத். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடியும் நீங்க கிணறு வெட்டி இருக்கிறீங்க, தண்ணியை உங்களுடைய கண்களில் பார்த்துருக்கிறீங்க. ஆனால் கிணறு வெட்டின இடத்துலலாம் சமாதானம் கிடையாது. இங்கே என்ன போட்டிருக்கு? 2 வார்த்தை, ஏசேக்கு சித்னா. இந்த இடம் 2 இடத்துலையும் சமாதானம் கிடையாது, இந்த 2 இடத்துலையும் சந்தோஷம் கிடையாது. கிணறு வெட்டினாங்க, ஆனால் கிணறு வெட்டுற இடத்துல சண்டை, கிணறு வந்த இடத்துல பிரச்சனை, 2 இடத்துலையும் சமாதான குறைவு. ஆனால் கடைசியாக ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு போகிறாருன்னா ரெகபோத் என்கின்ற இடத்துக்கு கொண்டு போகிறாரு. ரெகபோத் என்றா என்ன தெரியுமா அர்த்தம்? இடம் கொள்ளாமல் பெருகிற ஒரு இடம்னு அர்த்தம். இங்கிலீஷில் ஓப்பன் ஸ்பேசஸ்னு அர்த்தம். இந்த ஓப்பன் ஸ்பேசஸ் எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் வெறும் ஸ்பேஸை மட்டும்தான் தருவார். அங்கே நீங்கள் கிணறு வெட்டலாம், துறவை வெட்டலாம், அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், அங்கே வீடு கட்டலாம்,
என்ன வேணா பண்ணலாம். சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை தருகிற இடம் தான் ரெஹபோத். எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? ரெஹபோத்னா ஆண்டவர் கிணறு தருகிற இடம் கிடையாது. ஒரு திறந்த இடத்த உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம தருகிற இடம் தான் ரெஹபோத். நிறைய பேர் கிணறுக்காக காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சித்னாக்காக ரொம்ப காத்திருக்கிற, ஏசேக்குக்காக காத்திருக்கிற, உனக்கு கிணறு கிடைக்கும். ஆனா அதோட கூட சஞ்சலமும் வந்திருக்கா. நிறைய பேருக்கு அப்படிதான். ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தோட பிரச்சனையும் வந்திருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிருந்தாரு, எனக்கு போனஸ் வந்துச்சு பிரதர், போனஸ் வந்த உடனே கார் எடுத்து ஒரு இடத்துல விட்டுட்டேன், அந்த போனஸ் காசு எல்லாத்தையுமே நான் ஒர்க் ஷாப்புக்கே கட்டினேன். இது போனஸ் என்ன பிரயோஜனம்? அவ்வளோ நாள் ஒழுங்காக போயிட்டு இருந்த காரு போனஸ் வந்தோன்னா இங்கே போய் இடிச்சிருச்சு. ஆண்டவர் நம்மளை இப்படி ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை. கிணறை கொடுத்துட்டு கிணறோட பிரச்சனையும் தர தேவன் இல்லை. அதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அது உடனே கூட வேதனையை அவர் கூட்ட போகிறது இல்லை. வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணிக்கிறார். அதுதான் ரெஹபோத் அபிஷேகம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஏசேக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் பார்த்துருக்கலாம், சித்னாவை இவ்வளோ நாளாக பார்த்துருக்கலாம். ஆனால் ரெஹபோத்துங்கிற இடத்துல ஈசாக்கை வச்ச உடனே அங்கே கிணறு தோன்றான். தோண்ட அவனுக்கு சமாதானம் வருது. எப்பா, எனக்கு ஆசீர்வாதமும் வருது, சமாதானமும் வருது அப்படின்னு அந்த இடத்துல ரெஹபோத் என்று பெயரிடுகிறான். ஹல்லேலூயா. 33ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். 33. அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பேர் இந்நாள் வரைக்கும் பேர்சபா என்று எண்ணப்படுகிறது. நிறைய பேர் ரெஹபோத்தோட முடிச்சிருவாங்க. ஆனா ரெஹபோத்துல கூட அவன் ரொம்ப நாளா வாழ முடியல. அமலேக்கிய ராஜா சொல்றான், எப்பா நீ ராஜா விட ரொம்ப சீமான மாறி நிற்கிற, ராஜா விட ரொம்ப காஸ்ட்லியான ஆளா மாறிட்டு இருக்கிற, என் ஊரை விட்டு போ அப்படின்னு போன உடனே உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஈசாக்கு எங்கெங்கெல்லாம் போறானோ அந்த இடம் ஆசீர்வாதமாக மாறிடுது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த இடம் ஆசீர்வாதமாக மாறும். எந்த தெருக்கு போனாலும் அந்த இடம் ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. எப்படி இந்த ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்கிறேன். ஸோ நிலம் ஃபுல்லாக பஞ்சம், ஊரெல்லாம் பஞ்சம். ஸோ எல்லா ஊர் மக்களும் எகிப்துக்கு போகிறாங்க. இவனும் எகிப்துக்கு போகலான்னு கிளம்புறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிளம்பாத, அங்கேயே இரு, நான் சொல்கிற வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு பஞ்சத்தில் அதே இடத்துல உட்கார்றான். ஆண்டவரே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறேன், உணவுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு அழகான பெண்மணியை தந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, ரெபேக்காவோட டிமாண்ட் அவ்வளோ அதிகம். சிஸ்டர்னு சொல்ல வேண்டியதாக போச்சு. கல்யாணம் பண்ணிட்டு சிஸ்டர்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய டார்ச்சர் பாருங்க. ரொம்ப நேரம் சிஸ்டர், என் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அழகான மனைவி, ஆனால் பஞ்சத்தில் உட்காந்துருக்கணும். ஏன்னா ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சனால. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தையை நீ கீழ்ப்படிஞ்சலப்பா. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பஞ்சத்தில் ஆண்டவர் அறுவடையை தந்தார். நீங்களும் நானும் விதை விதைக்கிறப்போ அது பஞ்சமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அது உடனே கூட வேதனையை அவர் கூட்ட போகிறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சொல்லலாம், பிரதர் ரொம்ப பஞ்சமாக இருக்குது பிரதர், நான் நல்ல நல்ல நிலத்தில் விதைக்கிறேன்னு கூட தெரில. அதெல்லாம் ஆண்டுடைய கருத்தில் இருக்கிறது. நல்ல நிலம் உங்கள் கையில் இல்லை. விளைய செய்கிறவர் நீங்கள் கிடையாது, விளைய செய்கிறவரும் அவர் தான், நல்ல நிலமும் அவருடைய தான். நீங்களும் நானும் விதைத்தா போதும். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு விதைத்தா போதும், ஆண்டவர் உங்களுக்கு அறுவடையை தரார். இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், நிறைய பேருக்கு ஆண்டவர் சில கதவுகளை மூடுகிறார். God is closing few doors. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரெஹபோத் ஓப்பன் ஆகும். ஒருவேளை ஏசேக்கில் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் முடிய பிடிச்சி ஃபைட் பண்ணி நிற்கிறது. ஏன் தண்ணி, ஓன் தண்ணி. இந்த ஊர்லலாம் அம்மாமாரெலாம் தண்ணிக்கு அடிச்சுப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? தண்ணி லாரி வந்ததுக்கப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு வச்சேன். அதெல்லாம் ஏசேக்கு. ஆண்டவர் நிறைய கதவுகளை ஆண்டவர் இந்த காலை வேளையில் மூடுறாரு. ஏன்னா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ்க்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க இதுதான் ஆசீர்வாதம்னு. இன்னொன்று சொல்கிறேன், வருகிற எல்லா ஆசீர்வாதமும் ஆண்டோடைய சித்தம் கிடையாது. If you are experiencing a blessing, not every blessing will look like God's will. சில ஆசீர்வாதங்கள் தான் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஆண்டவர் இந்த காலை வேளையில் புரண்டு வருகிறாரு.